Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare. Siddhi Vinayaka Murti ki Satha Sarvatra Govinda Nama Sankirtanam Govinda Govinda Janaki Gandha Smaranam Jai Rama Rama Har Namah Parvati Pataye Har Mahadeva Karnamya Sirasa Devam Gauri Putram Vinayakam Bhaktavasam Saren Nityam Ayuhu Gavarta Siddhaye Guru Brahma Guru Vishnu Guru Devo Maheshwaraha Guru Sakshat Parabrahma Tatsai Sri Gurave Namaha Gurave Sarvalokanam Vishashe Rohinam Nihitaye Sarvavidyanam Dakshinamurtaye Namaha Smriti Smriti Purananam Alayam Karunalayam Namami Bhagavat Pada Sankaram Lokasankaram Bhujantham Rama Rameti Maduram Maduraksharam Arugya Kavidasakam Vande Valmiki Kokilam Valmiki Munisumhasya Kavitha Vanasarinaha Sriman Rama Gadanatham Gunayadivaram Gadim Pushpati Kritaparasim Masaki Kritarakshasam Ramayana Mahamala Ratnam Vande Anilatmajam Anjananandanam Veeram Janaki Sohanasanam Kavishamakhahantaram Vande Lanka Bhayangaram Yatra Yatra Raghunatha Kirtanam Tatra Tatra Kritamassakanchalim Patpavari Paripurna Lochanam Marudhim Namarakshasandaham Vaidehi Sagitam Suratra Madale Haime Mahamandabe Madhye Pushpahamasale Manimaye Virasane Sustitham Agre Vasayadi Prabhanjana Sudham Tattvam Muniyakharam Vyakyantham Paradadibihi Parivruddham Ahamam Bhaje Shyamanam Sundaro Ramaha Sundare Sundari Katha Sundare Sundari Sita Sundare Sundaram Vanam Sundare Sundaram Kavyam Sundare Sundaro Kavihi Sundare Sundaram Mantram Sundare Kimna Sundaram Buddhirbalam Yasodhairyam Nirbhayatvam Arogatha Ajagyam Vakpadipamcha Anumasmaranat Bhavete Anjile Ondru Petran Anjile Ondrai Tavi Anjile Ondraraha Ariyarkaga Yehi
அஞ்சிலே ஒன்று பெற்ற அடங்கு கண்ட அயலா ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை கழித்து காப்பான். சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்னனுமன் சமேத ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமக. குரு பவனபுரேசாய நமக. சத்குரு சரணாரவிந்தாபியாம் நமக. வாக்தேவியை நமக. ஹனுமதே நமக. லோகைரேச்ச ஸ்ரவண படன மாத்ரேண உத்திஷ்ட ரோத்ரோணாம் தர்மாதி விகித புருஷார்த்த சித்தி பிரதே சபஸ்தகலிகல்பஷசாபனோதன சிதுஹரே இதி ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதி காவ்யே அர்ஜவர்தமான சுந்தரகாண்ட கதா பிரசங்கக. ஸ்ரீஹரயே நமக. ஸ்ரீஹரயே நமக. ஸ்ரீஹரயே நமக. பிரியப்பதியான ராமச்சந்திர பிரபுவுடைய பரமானுகிர விசேஷத்தால சகல குருநாதர்களுடைய பரமானந்த விசேஷத்தாலும் இன்றைய தினம் வால்மீகி ராமாயணத்திலிருந்து சுந்தரகாண்ட சரித்திரத்தை அடியனுக்கு தெரிஞ்ச வரையிலும் சொல்லலாம்னு இருக்கேன். நான் அல்பஸ்ய காலோ மகதஸ்ய சரித்திரக அப்படிங்கிறது ஒரு வாக்கியம். காலம் வந்து நமக்கு ரொம்ப குறைச்சலா இருக்கு, சரித்திரம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. சுந்தரகாண்ட சரித்திரம் வந்து பிரம்மாண்டமான சரித்திரம். அந்த பிரம்மாண்டமான சரித்திரத்தை ஒரு மணி நேர அவகாசத்துக்குள்ள சுருக்கி சொல்லணும் அப்படின்னு பகவான் உத்தரவிட்டிருக்கார். அந்த ஒரு மணி நேரத்திற்குள்ள பகவான் என்ன சொல்றாரோ அதை அப்படியே அடியேன்னு சொல்றான். கோசலோ நாம முதிதஹ விதோதனபதே மகானே நிவிஷ்டத்தரயூதீரே பிரபூததன தான்யவானே அயோத்யா நாம நகரி தத்ராசீது லோகவிஸ்ருதா மனுநாமானவேந்திரேண யாபுரீ நிர்மிதா ஸ்வயம். கோசல தேசம் ஒரு அதி அற்புதமான தேசம். சரியு நதி தீடத்துல அந்த தேசம் அமைஞ்சிருக்கு. அந்த தேசத்துல அயோத்தியா அப்படின்னு ஒரு நகரம். அந்த அயோத்தியா நகரத்தை தசரத சக்கரவர்த்தி 60,000 வருஷத்துக்கு ராஜபரணம் பண்ணிட்டு இருந்தார். 10 திசைகளிலும் ஒரு ரதத்தை செலுத்தக்கூடிய சாமர்த்தியம் இருந்ததுனால அவருக்கு தசரத சக்கரவர்த்தி அப்படின்னு கூப்பிடுவார். அப்பேற்பட்ட இந்த தசரத சக்கரவர்த்தியோடைய ஜேஷ்ட குமாரன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பித்ருவாக்கிய பரிபாலன மன்றத்துக்காக பக்தனான லக்ஷ்மணன் கூட அழைச்சிட்டு பத்னியான சீதாதேவியோட கானகத்துக்கு வரார். இந்த கானகத்துக்கு வந்த சமயத்தில் கரதூஷணால் மாதிரி இருக்கக்கூடிய ராட்சசால வதம் பண்றார். அவளை வதம் பண்ண செய்தியை கேட்டுட்டு ராவணன் வந்து கடுமையான கோபத்தை அடையிறான். ராவணன் கோபத்தோட மாரீச்சரோட சகாயத்தால சீதாதேவி அபகரிச்சுட்டு போய் லங்கா நகரத்தில் சிறை வச்சுட்டான். ராமலட்சுமணால் சீதாதேவி வனம் முழுக்க அலையிறா. எங்க தேடினாலும் சீதாதேவி இல்லை, கிடைக்கல. சபரியுடைய வாக்குப்படி கிருஷ்ணதா ராஜ்யத்துக்கு போய் வீரனான ஹனுமாரையும் சுகிரீவனையும் சக்கியம் பண்ணிண்டா. துஷ்டனான வாலியை வதம் பண்ணினா. வாலியை வதம் பண்ணிட்டு சுகிரீவனுக்கு கிருஷ்ணதா ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். கொஞ்ச நாள் அங்கேயே தங்கி இருந்தார். சுகிரீவனுடைய வானர சைனியங்கள் கோடான கோடி வானரங்கள் சீதாதேவியை தேடி புறப்படுறா. 4 திசைகளுக்கும் புறப்பட்டு போறா. குறிப்பா அனுமார், ஜாம்பவான், அங்கதன் இவாள்லாம் தென் திசைக்கு போறான். தென் திசை வரையிலும் தேடி பார்க்கிறா. சேது சமுத்திர கரை வந்துடுறது. இந்த சமுத்திரத்துக்கு அந்த பக்கம் அப்பால் சீதாதேவி இருப்பாள் அப்படிங்கிறது அவளுக்கு அந்த எண்ணம் வரல. நிலத்தோட முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம தேடி வந்த நிலப்பரப்பு முடிஞ்சு போச்சு. அதனால சீதாதேவி இங்க இல்லை, நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ரொம்ப அவளை துக்கப்பட்டு இருக்கிற சமயத்தில் அங்க சம்பாதி இருக்கார். அந்த சம்பாதி சொன்ன வாக்குப்படி 100 யோஜனை தூரத்திற்கு அப்பால லங்கா நகரம் இருக்கு. அந்த லங்கா நகரத்தில் ராவணன் சீதாதேவியை வந்து சிறை வச்சிருக்கான்
அப்படிங்கிற தகவலை சொல்றார். சம்பாதியோட வாக்கு கேட்டு ஹனுமார் ஆஞ்சநேய சுவாமி லங்கைக்கு புறப்பட தயாராகிறார். ததோராவணநீதாயாக சீதாயா சத்ருகர்ஷண ஏஷ பதமன்வேஷ்டும் தரணாதரிதே பதி துர்கரம் நிஷ்பிரதித்வந்த்வம் சிகீர்ஷன் கர்மவாணரக சமுக பிரசிக்ரோ ஆஞ்சநேய சுவாமி இந்த கோடான கோடி வானர சைன்யத்துக்கு மத்தியில பார்த்தா ஒரு பெரிய ரிஷபம் மாதிரி இருக்கிறார் அப்படின்னு வால்மீகி வர்ணிக்கிறார். ஆஞ்சநேய சுவாமி புறப்புறத்துக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நமஸ்காரம் பண்றார். தான் போகக்கூடிய காரியம் கடுமையான காரியம், அந்த காரியம் வந்து நிர்விக்னமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவதா அனுகிரகத்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்றார். முதல் நமஸ்காரம் அவருடைய குருவான சூரியனுக்கு நமஸ்காரம் பண்றார். சூர்யாய மகேந்திராய பவனாய சஜம்புவே பூதேப்யः சாஞ்சலிம் கிருத்வா சகாரணே மதிம். சூரியனுக்கு முதல் நமஸ்காரம் பண்றார். லோகாதிபதியான மகேந்திரனுக்கு பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்றார். பிதாவான வாயுக்கு நமஸ்காரம் பண்றார். பிரம்மதேவனுக்கு நமஸ்காரம் பண்றார். பொதுவா எல்லா தேவதைகளுக்கும் பூதங்களுக்கும் நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்ணிட்டு பிராணாயாம பலத்தால தன்னுடைய சரீரம் முழுவதும் பிராணனை நற்பிக்கிறார். வாழை சொடிக்கிண்டு ஆகாச பக்கம் பரப்புறார். அந்த காட்சி எப்படி இருக்கு அப்படின்னு வால்மீகி சொல்றார். தத்ருசே கருடனே பகயமானோ மகோரக. ஒரு பெரிய கருட பக்ஷி ஒரு பெரிய பாம்பை அழகுல சுத்தி சுழற்ற மாதிரி இருந்த அந்த காட்சி. ஆஞ்சநேய சுவாமி ஆகாச மார்க்கமா புறப்படுறார். கீழே பார்த்தா கோடானகுடி வானரங்கள் கீழே நிற்கா. எல்லா வானரங்களும் கண் முழுக்க ஜலமா இருக்கு. அப்படி முகத்தெல்லாம் பார்த்து ரொம்ப கவலையா இருக்கு. என்ன கவலை அப்படின்னா, தன்னோட கூட இருக்கக்கூடிய ஒரு நண்பரை வந்து சத்ரு தேசத்துக்கு அனுப்புறோம். இந்த சத்ரு தேசத்துக்கு அவர் போயிட்டு அந்த காரியத்தை ஜெயம் பண்ணிட்டு அவர் சௌக்கியமா சேவமா இந்த தேசத்துக்கு வரணுமே அப்படின்னு கவலைப்படுறார். ஆஞ்சநேயர் பார்க்கிறார், சொல்றார், கவலைப்படாதீங்கோ, நான் போற காரியம் வந்து ராமர் நிமித்தமா நான் புறப்படுறேன். ராமருடைய அனுகிரகத்தோட நான் புறப்பட்டு போறேன். ராமபானம் எப்படி போறதோ அப்படி நான் லங்காதேசத்துக்கு போவேன். லங்காதேசத்துல போய் விழுவது சீதாதேவி தேடி பார்ப்பேங்க. சீதாதேவி இங்க கிடைக்கல அப்படின்னா தேவலோகத்துக்கு போய் சீதாதேவியை தேடுவேன். தேவலோகத்துக்கு சீதாதேவி கிடைக்கலன்னா அந்த லங்கா நகரத்தை ராவணனோட சேர்த்து பேர்த்து எடுத்துட்டு வந்து ராமச்சந்திர பிரபுவோட பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிடுவேன். பயப்படாதீங்கோ. ராமருடைய அனுகிரகத்தால நான் லங்காதாசன் போறதுனால ஜெயிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு வாழ்க்கைலாம் ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே புறட்டு போறார். வழியில போற வழியில மைனாகம்னு ஒரு பர்வதம் வருது. இந்த பர்வதத்துல பார்த்தா நிறைய கனிகள். பொதுவா வானரங்களுக்கு பிடித்தமான சமாச்சாரம் கனி. இந்த கணிவர்கத்தை பார்த்ததுனாக்கா வானரங்கள் விடாது. நான் ஆஞ்சநேயர் அப்படி இல்லை. இந்த கணிவர்களை பார்த்துட்டு இந்த மைனகாபுரம் சொல்றது கொஞ்ச நாளைக்கு இழப்பாரிட்டு போங்க அப்படின்னு கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், அந்த மைகானத்தை தொட்டு நான் ஸ்வீகாரம் பண்ணிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போறார். சுரசை அப்படிங்கிற நாகமாதா எத்த மாதிரி வரா. அந்த நாகமாதாக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சிம்சியாக ராட்சசியை வதம் பண்ணிட்டு லங்கைக்குள்ள நுழையிற சமயத்துல ஒரு பெரிய ஆபத்து. லங்கினி இருக்கா. லங்கினியை ஜெயிச்சு விட்டு லங்கா நகரத்துக்குள்ள இடது காலை வச்சு இறங்குறான். பொதுவா நம்ம போகக்கூடிய ஒரு இடம் நன்னா இருக்கணும் அப்படின்னா வலது காலை வச்சுதான் தாத்துக்குள்ள போகணும். ஆனா ஆஞ்சநேய சுவாமி இலங்கை அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமே பண்ணிட்டார். அதனால வந்து லங்கா நகரத்துக்குள்ள இடது காலை வச்சு இறங்குறார். அது மட்டும் இல்ல, நேரான வழியில போகல, சுவரேறி குச்சி மதில் மேல ஏறி குதிச்சு போறார். இதெல்லாம் வந்து லங்கை அழியணுங்கிறதுக்காக அவர் பண்றார். ஒவ்வொரு கிரகமா போய் தேடி பார்க்கிறார் சீதாதேவிய. எந்த கிரகத்திலுமே சீதாதேவியை கண்டுபிடிக்க முடியல. அப்படியே பார்த்துட்டே வர ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கிரகம் இருக்கு. இந்த கிரகம் யாரோட கிரகம்னு பார்க்கிறார். ராவனோட கிரகம்.
இந்த கிரகத்தில் பார்த்தா வெளியில ஒரு புஷ்பகமா நின்று இருக்கு, சொர்ணமயமான புஷ்பகமா நின்று இருக்கு. இந்த கிரகத்தை பார்த்ததுன்னா நம்ம எங்க இருக்கோம்? இந்திரலோகத்தில் இருக்கோமா, தேவலோகத்தில் இருக்கோமா, சொர்க்கலோகத்தில் இருக்கோமா, ஒண்ணுமே தெரியலையே. அப்பேற்பட்ட ஒரு திவ்யமான கிரகம்னு நினைக்கிறார். இந்த லங்காநகர வர்ணனை மட்டும் அற்புதமா வால்மீகி சொல்லியிருக்காரு. அவகாசம் இல்லாதனால ரங்கநாதர் வர்ணைக்கெல்லாம் போக முடியாது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். லங்கா நகரத்தில் வர்ணனை அவ்வளோ அற்புதமாக வர்ணனை. அந்த கிரகத்தை பார்த்துட்டு உள்ள நுழைஞ்சு பார்க்கிறார். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அங்கே இருக்கான். குபேரனோட ஐஸ்வர்யம் அங்கே இருக்கான், இந்திரனோட ஐஸ்வர்யம் அங்கே இருக்கான், யமனோட ஐஸ்வர்யம் அங்கே இருக்கான், வரனோட ஐஸ்வர்யம் இருக்கான். எல்லா ஐஸ்வர்யமும் அங்கே இருக்கான். இப்படி ஒவ்வொரு இடமா தேடிண்டே போறார். எங்கேயுமே சீதாதேவி அவரால் கண்டுபிடிக்க முடியல. கடைசியா பார்க்கும் பொழுது ராவணோட சைனாகிரகத்தை போய் பார்க்கிறார். பார்த்தா ராவணன் தொங்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன கவலை? ராவணன் வந்து பொதுவாக காமரூபின்னு சொல்லுவான். நினைச்ச நேரத்தில் சரீரத்தை நினைச்ச மாதிரி மாத்திக்கக்கூடிய ஒரு விசேஷமான குணம் மட்டும் உண்டு. அதனால இப்போ ஆஞ்சநேயர் சுவாமி பார்க்குற சமயத்தில் ஒரு தலை 2 கைகளோட படுத்துருக்கான். அவ்வளோ சுகமாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். போய் பார்க்கிறார். தூங்குறது அழகா தூங்குறானா? தூங்குறதுல அழகா தூங்குறது ரொம்ப 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 முடியாத காரியம். தூங்கும் பொழுது நம்மள செல்ஃபி ஒன்று எடுத்து பார்த்தா தெரியும். துஷ்யத்தை சொல்வார், தூங்குறத வந்து போட்டோ எடுத்து காமிக்கணும். தூங்கும் பொழுது நம்ம எவ்வளோ அழகா இருந்தாலும் அதுக்கு அப்படியே எதிர்ப்பதமாக தான் தூங்குவோம். இவ்வளோ அழகா ராவணன் தூங்கிட்டு இருக்கானா. அந்த 10 விரல்களுக்கு வந்து மோதிரம் போட்டு இருக்கான், கைகளுக்கெல்லாம் சந்தனம் பூசிட்டு இருக்கான், மார்புக்கு சந்தனம் போட்டு இருக்கான். இதை பார்த்தா எப்படி இருந்ததுன்னா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா நந்திரத்யாந்திரே சுத்தௌ மகாஹீருஷிதா விபா. மந்திர பர்வதத்துல 2 அஞ்சுதலை நாகங்கள் கோபமா படுத்துட்டு இருக்கிற மாதிரி ராவணன் வந்து கையை அப்படி பெருசின்னு படுத்துட்டு இருந்தானா. கருத்த சரீரம், அதனால எப்படி இருக்குன்னு சொல்றா. கருப்பு உளுந்த வந்து பிரிச்சு கொட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரி ராவணன் படுத்துட்டு இருக்கான். ரொம்ப சுகமா தூங்கிட்டு இருக்கான். தூக்கத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா ஒரு யானை குட்டி கங்காதேரத்தினுடைய மடுவுல படுத்து தூக்குற மாதிரி இருக்கும். பொதுவா யானை வந்து ஜலத்தை பார்த்தா வரவே வராது. ஜலத்தை பார்த்துட்டா யானை ஜலத்தை விட்டு எழுந்துட்டே வராது. அதுவும் குட்டி யானை ஜலத்துக்குள்ள படுத்துட்டு குளிக்கிறது, அந்த யானை எழுப்பவே முடியாது. அது மாதிரி ராவணன் வந்து கங்கா மடுவுக்குள்ள படுத்து தூங்குற ஒரு குட்டியான மாதிரி தூங்கிட்டு இருக்கான். இவ்வளவு சுகமா தூங்கிட்டு இருக்கான். எந்த விதமான கவலையும் கிடையாது. பக்தன், சிவபக்தன். ராவணன் பண்ண ஒரே ஒரு அபசாரம் வந்து சீதாதேவியை கடத்திட்டு போனது தவிர ராவணன் மாதிரி சிவபக்தன் யாருமே இருந்திருக்க முடியாது. இவ்வளவு பெரிய சிவபக்தன். அப்பேற்பட்ட ஒரு பக்தன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல பார்த்தா திவ்ய சுரூபமா ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கா. யாருன்னு பார்க்கிறா? மண்டோதரி படுத்துட்டு இருக்கா. மண்டோதரி பார்த்த மாத்திரத்திலே ஆஞ்சநேயர் சுவாமி இது சீதைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டார், நினைச்சுட்டார். ஏன்னா சீதை அவர் முன்னப்பட்ட பார்த்தது கிடையாது. புறப்படுற சமயத்துல ராமச்சந்திர பிரபு சீதை இப்படித்தான் இருப்பான்னு ஒரு வர்ணனம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். அந்த வர்ணனையில இவளுக்கு பிறந்தது மண்டோதரி. அதனால அவளை பார்த்துட்டு சீதாதேவி நினைச்சிட்டு வரான். கௌரீ கனகவர்ணாங்கிம் விஷ்டாமந்திரபுரேஸ்வரீம் கவிர்மந்தோரிம் தத்ர சயானாம் சாதுரூபிணீம். அப்படி இருக்கலாம். சாதாரணமா தங்க நகைகள் வந்து சாதாரணமாகவே பளபளன்னு இருக்கும். தங்கடைக்கு மெருகு போட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி வந்து மண்டோதரோட சரீரம் வந்து சொர்ணமயமா ஜொலிக்கிறது தான். பக்கத்துல படுத்துருக்கிற அழகா பார்த்தாலே பர்த்தாக்கு ரொம்ப பிரியமானவளுங்கிறது தெரியறதுதான். அந்த தூக்கத்தோட அந்த ஆளுமை இருக்கு. அந்த ராட்சசிகளுக்கு அவதான் தலைவிங்கிறது தெரியறதுதான். படுத்துருக்கிற ரூபத்தை பார்த்தார், அழகா பார்த்தார். சீதாதேவின்னு நினைச்சுட்டார். சீதாதேவி நினைச்ச உடனே அஞ்சனேய பிரபு என்ன பண்ணார்? உரங்கள்லாம் என்ன சேஷ்டா பண்ணுமோ அத்தனை சேஷ்டையும் பண்றான். நான் சொல்ல, வால்மீகியே சொல்றார். சும்பபுச்சம் நனந்தசி கிரீட ஜகௌ ஜகாம சம்பானரேகன் நிபபாத பூமோ நிதத்தயன் வாம் பிரகிருதிம் கபீனாம். உரங்க என்னடா சேஷ்டா பண்ணா அத்தனையும் பண்றாராம்.
பால் எடுத்து மொந்து பார்த்துக்கிறாராம், தனக்கு தானே சுட்டு கொடுத்துக்கிறாராம், கொஞ்சம் குதிக்கிறார், கொஞ்சம் ஆடுறார், கொஞ்சம் பாடுறார், கொஞ்சம் சிரிக்கிறார், கொஞ்சம் கானம் பண்றார், என்னென்னவோ பண்றார் சந்தோஷத்துல. அவ்வளவு செஞ்சு முடிச்சுட்டு யோசனை பண்ணி பார்க்கிறார், நம்ம அங்க சீதைன்னு தீர்மானம் பண்ணினோமே அது சரியா அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கிறார். இல்ல இல்ல, அங்க நாம் பார்த்தது சீதை இல்லை அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வந்துடுறார். அதூயசதாம் புத்திம் பபூவஸ்திதஸ்ததா ஜகாமஸ்ஸபராம் சிந்தாம் சீதாம் பிரதிமகா கவிஹி நரராமேன யுக்தா சா ஸ்வத்வர்கதி பாமினி ந போக்தும் நாப்யலங்கர்த்தும் ந பானமுபசேவிதம் நான்யம் நரமுபச்சாதும் சுராணா அபிஷேஸ்வரம் நஹி ராமகர்ஷிதே வித்யதே த்ரிதசேஷ்வபி அன்யயே விதி நிச்சித்ய பூயஸ்தத்தசாரசா. சீதாதேவி இருந்தா இப்படி பரபுருஷன் பக்கத்துலவே படுத்துப்பாளா? நிச்சயமா படுத்துட்டு இருக்க மாட்டா. அதனால அது சீதாதேவி இல்லை. ரொம்ப அலங்காரமெல்லாம் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கா. ராமச்சந்திர விட்டு பிரிஞ்சு வந்த பிறகு சீதாதேவியோட அலங்காரம் பண்ணிக்கலாம், அலங்காரம்லாம் பண்ணிக்க மாட்டா. அதனால அது சீதாதேவி இல்லை. ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா படுத்துட்டு இருக்கா. பிரபுவை விட்டு பிரிஞ்சு சீதாதேவிக்கு ஆனந்தம் இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா? நிச்சயமா இருக்காது. அதனால சீதாதேவி இல்லை அப்படின்னு யோசனை பண்ணார். ராமச்சந்திர மூர்த்திக்கு ஈடு ராமச்சந்திர மூர்த்தி தான். 7-14 லோகத்தில் நாம தேடினாலும் ராமச்சந்திர மூர்த்தி மாதிரி ஒரு தெய்வத்தை பார்க்கவே முடியாது அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு ராவணனுடைய பக்கத்துல படுத்து தூங்குறது ராவனுடைய பத்னி அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்துட்டார். தீர்மானத்துக்கு வந்து யோசனை பண்ணி பார்க்கிறார். நம்ம லங்காராஜத்துக்கு வந்து ரொம்ப நாழியா எடுத்து எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தோம், சீதாதேவி கண்டுபிடிக்கவே முடியல. ராவனோட கிரகம் உள்பட தேடி பார்த்துட்டோம். அப்ப என்னமோ தப்பு பண்ணிட்டோம், நாம புறப்படுற சமயத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதனாலதான் சீதாதேவியோட தரிசனம் கிடைக்க மாட்டேங்கிறது யோசனை பண்றார். கொஞ்சமா புறப்படுற அந்த நிகழ்ச்சியை யோசனை பண்ணி பார்க்கிறார். புறப்படுறது எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு தானே புறப்பட்டோம். சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணினோம், இந்திரனுக்கு நமஸ்காரம் பண்ணினோம், வாயுக்கு நமஸ்காரம் பண்ணினோம், பிரம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணினோம். பொதுவாக நமஸ்காரம் பண்ணிட்டு தானே புறப்பட்டோம், நமஸ்காரம்லாம் பண்ணிட்டு தான் புறப்பட்டோம். ஆனாலும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கிறார். மூர்த்தம் விபஜ்ஜாத்வா சிந்தா விக்ரதிதேந்திரியः உதரிஷ்ட மகாபாஹுர் ஹனுமான் மாருதாத்மஜ. இதனால யோசனை பண்ணாமல் அவருக்கு தெரியுறது என்ன தப்பு பண்ணணுங்கிறது தெரியுறது. எந்த தெய்வம் இலங்கைக்கு அனுமார் அனுப்பிச்சதோ அந்த ராமச்சந்திர பிரபுவையும், எந்த தெய்வத்தை தேடி இலங்கைக்கு வந்தாரோ அந்த தேவியையும் நமஸ்காரம் பண்ணாம புறப்பட்டுட்டோம். இதை தவிர மகாகணபதியை நாம் நமஸ்காரம் பண்ணாம புறப்பட்டுட்டோம். இதனாலதான் தேவியோட தரிசனம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இடத்திலிருந்து அத்தனை தேவர்களுக்கு நமஸ்காரம் பண்றார். நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய தேவை சகஸ்தை ஜனகாத்மகாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேப்யோ நமோஸ்து சந்திராக்னிமருத்கணேப்யக. இந்த ஸ்லோகத்தை நம்ம சொன்னாலோ சிரவணம் பண்ணாலோ காணாமல் போன பொருள் எல்லாமே கிடைக்கும். சுந்தரகாண்டம்ங்கிற ஒரு வார்த்தையை மனசளவில் சொன்னாலே காணாமல் போன பொருள் எல்லாமே கிடைக்கும். சீதாதேவியை காணாம ராமச்சந்திர பிரபு தேடி தவிச்சு துக்கப்பட்டு ஆஞ்சநேயரால சீதாதேவி கிடைக்கிறார். அது மாதிரி நம்ம எந்த பொருள் காணோம் அப்படின்னாலும் சுந்தரகாண்டம்னு அந்த வார்த்தையை சொன்னாலே அந்த பொருள் கிடைக்கும். அதுலேயும் வந்து குறிப்பா இந்த ஸ்லோகத்தை சொன்னாக்க 13வது சர்க்கத்துல 59வது ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு தடவை நம்ம சொன்னாலோ இல்லை யாராவது சொல்ல சொல்லி நம்ம கேட்டாலோ காணாமல் போன பொருள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பல சொல்லியிருக்காங்க. ஹனுமார் ராமச்சந்திரமூர்த்தி நமஸ்காரம் பண்றார், லக்ஷ்மணருக்கு நமஸ்காரம் பண்றார், ஜெகன்மாதாவான தேவிக்கு நமஸ்காரம் பண்றார், பரமேஸ்வரன் மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்றார். எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு சித்திம்மே சம்விதாஸ்யந்தி தேவாஹர்ஷிகணாத்மிகः
தெய்வாளுக்கு நமஸ்காரம் பண்றார், மகரிஷிகளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்றார். எனக்கு காரிய சித்தி கொடுங்கோ, நான் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கலாம், உங்களுடைய தப்பெல்லாம் மன்னிச்சு காரிய சித்தி கொடுங்கோ, சீதாதேவி தர்சனம் பண்ண வைங்கன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றார். பிரார்த்தனை பண்ணின உடனே அவருக்கு தோன்றது, அது பேரும் தோணலாம். கிளம்புறதுலேருந்து ராத்திரி பிரதோஷ காலத்துல வந்து இறங்கியிருக்கார், விடிய விடிய தேடுறார். விடிகாலம்பரம் வரப்போறதோ அதுபோல சீதாதேவி தரிசனமே கிடைக்கல. எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி எல்லாத்தையும் மனசளவு சமாவரணம் கேட்டணும்னு தோன்றது அவருக்கு. நாம இத்தனை இடம் தேடி பார்த்தோம், சீதாதேவி வந்து அசோகவனத்துல போய் தேடல, சீதாதேவி அசோகவனத்தில் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உடனே அசோகவனத்துக்கு போறார். ஒரு பெரிய விருட்சம், புஷ்பா விருஷம் விருட்சம், அந்த விஷத்தோட கிளையில போய் அவனை அமர்ந்துக்கிறார். அமர்ந்துட்டு சௌரியப்படுத்திட்டு அப்படி பார்க்கிறார். பார்த்தா பக்கத்தில் ஒரு பெரிய மலை, அந்த மலையில இருந்து ஒரு அருவி அப்படியே கொட்டின்னு இருக்கு. இந்த அருவி ஜலம் வந்து கீழே வந்து ஒரு சரசா போயிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு எண்ணம் வருது, இந்த சரசுக்கு சீதாதேவி சந்தியா காலத்தில் கண்டிப்பா வருவா, அப்படி சீதாதேவி இருந்தா சீதாதேவி தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த கிளையிலே உட்காந்துருக்காங்க. அப்படி தீர்மானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். சந்தியா காலத்துல தேவியோட தரிசனம் கண்டிப்பா கிடைக்கும், தேவி நாம கண்டிப்பா தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு உட்காந்துருக்கார். இவருடைய எண்ணப்படியே தேவி அப்படி நடந்து வரா. அந்த தேவி வரக்கூடிய அந்த வைபவத்தை வந்து வால்மீகி வர்ணிக்கிறார். ததோமலின சம்வேதா ராசசாபிகி சமாவ்ருதா உபவாச கிருசாம் தீனா நிஸ்பத்சந்தி புனః புனக ததஸ்ஸ சுக்லவக்ஷாதோ சந்திரரேகாமிவாமலா மந்தம் பிராக்யாயமானேன ரூபேண ருதிரப்ரபா பினந்தாம் தூமஜாலேன சிகாமிவ விபாவசோ பீஜேனைகேன சம்வீதாம் கிஷ்டேனோத்தமவாசசா சபங்காமணாலங்காரம் விபத்மாமிவ பத்மினீம். தேவி வரா, எப்படி வரா அப்படின்னா கசங்கன ஆடையோட வரா. தீவிர ராட்சசிகள்லாம், ராட்சசிகள்லாம் எப்படி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறார் வால்மீகி, அவ்வளவு கோரமான ராட்சசிகள்லாம் சுத்திட்டு வரா. இந்த மாதிரி பார்க்கிறார். தேவியோட ரூபம் எப்படி இருக்குன்னா வளர்பிறை சந்திரனா பாதியில பார்த்த மாதிரி இருக்குங்கிறார், தாமரை இல்லாத தடாகம் மாதிரி இருக்குங்கிறார். ஒரு அக்னியில வந்து புகைப்படைஞ்சிருந்தா அந்த அக்னி எப்படி இருக்குமோ அந்த ரூபத்தில் இருக்கு அப்படிங்கிறார். தேவி பட்டுப்புடவை கட்டிட்டு தான் வரா. அதாவது ஒரு ராமாயணத்தில் இல்லாத ஒரு சமாச்சாரம் இது. பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்றதுக்காக ராமச்சந்திரமூர்த்தி அயோத்தியிலிருந்து வனத்துக்கு புறப்படுறார். புறப்படுற சமயத்துல சீதாதேவி நானும் கூட வரேன் அப்படிங்கிறான். சீதாதேவி அழைச்சிட்டு போறதை பத்தி ராமர் போய் யோஜனை பண்ணி அழைச்சிட்டு போறார். அந்த சமயத்துல அவ கூட இருக்கக்கூடிய மாதாக்கள் வந்து சொல்றா, சீதாதேவி வந்து ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணுப்பா, அதனால 14 வருஷங்கள் காட்டுல இருக்கிற சமயத்துல ஒரு நாளைக்கு அவ கட்டிட வஸ்திரத்தை மறுநாள் கட்டக்கூடாது, அத்தனை வஸ்திரத்தை எடுத்துருந்தோ இல்லை பட்டு வஸ்திரமா எடுத்துருந்தோன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாலும். சீதாதேவி வந்து பட்டு வஸ்திரம் காட்டுல வந்து ராமலட்சுமணாலாம் மரவுரை கட்டின்றாலும் சீதாதேவி காட்டுல வனத்தில் இருந்தவர்கள் பட்டு வஸ்திரம் தான் கட்டிப்பா. அவளுடைய மாதாக்களுடைய உத்தரவுப்படி இந்த பட்டு வஸ்திரத்தை எடுத்துன்னு போனான்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அது மாதிரி சீதாதேவி பட்டு வஸ்திரத்தோட வரா. 10 மாசத்துக்கு முன்னாடி ராமச்சந்திர பிரபு பிரிஞ்ச சமயத்துல எந்த வஸ்திரம் கட்டிட்டு இருந்தாங்களோ அந்த வஸ்திரத்தை கட்டிட்டு வரா. அவரை பார்த்துட்டு இவாதான் சீதாதேவியா அப்படின்னு ஹனுமான் நினைக்கிறார். ஏற்கனவே ஒரு தடவை அவருக்கு இடறி விட்டுருக்கு, மகோதரியை பார்த்து சீதான்னு நினைச்சு விட்டார். அதனால இப்படி யோசனை பண்ணி இப்படி பார்க்கிறார். பார்த்தப்போ இது சீதாதேவி தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர. ராமச்சந்திர பிரபு புறப்படுற சமயத்துல சீதாதேவியை பத்தி வர்ணனம் பண்ணினாரு. அந்த வர்ணனப்படி அப்பா தாயார் இருக்கா, இது சீதாதேவி தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். தீர்மானம் பண்ணி நினைச்சு பார்க்கிறார். கிஷ்கிந்தாபுரியில ராமச்சந்திரன் மூர்த்தியோடு நம்ம ஒன்னா இருந்த சமயத்துல சீதாதேவியை காணோம் அப்படின்னு ராமச்சந்திர பிரபு மண்ணே கேழு மரமே கேழு மட்டையே கேழுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு புலம்பி கீழெல்லாம் விழுந்து புரண்டு அழுதாரு. ஒரு ஸ்திரீக்காக இப்படி பண்ணினாலே ரொம்ப காமியா இருப்பார் அப்படின்னு நினைச்சேன் நான்.
ஆனா இங்க வந்து சீதாதேவியை பார்த்த அப்புறம் தான் எனக்கு தெரியறது ராமச்சந்திரமூர்த்தி காமியே இல்ல, அவர் கல்லஞ்சக்காரர் அப்படின்னாராம். இப்பேற்பட்ட ஒரு ஜெகன்மாதாவை பிரிஞ்ச ஒரு உயிரோட இருக்காரு, அவர் பெரிய கல்லஞ்சக்காரன் சொன்னாராம். கிஷ்கிந்தாரை நான் பார்க்கும்பொழுது காமியா இருப்பார் அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு மாதாவை தேவியை நான் பார்த்த அப்புறம் ராமர் வந்து காமியக்கு கல்லஞ்சக்காரர், தன்னுடைய சரீரத்தை விடாம இருக்காரு அப்படின்னு ஆசிரியர் நினைச்சு பார்க்கிறார். குரு ராமக யதனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் நதுக்யேன வசீததி. எப்படி வந்து சோகத்தால ராமச்சந்திர தேகத்தை தியாகம் பண்ணாம இருக்கார் அப்படின்னு ஆச்சரியப்படுறார். சீதாதேவி யாரு? சாட்சாத் மகாலட்சுமி, ஜெகன்மாதா தேவி. அப்பேற்பட்ட தேவிக்கு ஒரு கட்டம் வந்தது இல்லையா? கர்த்தாவை விட்டு பிரிஞ்சிருக்கா, வனத்துக்கு போனா ராவணன் கடத்தின்னு வந்தான். இங்கேயோ கொண்டு போய் ராவணன் யாரையுமே பார்க்க முடியாத இடத்துல சிறை வச்சிருக்கான். ராமர் என்ன ஆனாலுங்கிறது சீதாதேவிக்கு தெரியாது, சீதாதேவி என்ன ஆனாலுங்கிறது ராமச்சந்திரமூர்த்திக்கு தெரியாது. இப்பேற்பட்ட கஷ்டம் வந்து ஜெகன்மாதாவான தேவிக்கே வருதுன்னா இது வந்து காலத்தோட தோஷம் அப்படின்னு விட்டார் ஆஞ்சநேயர். ஜெகன்மாதாக்கா இந்த கஷ்டம், நமக்கு வர கஷ்டங்கள்லாம் கஷ்டமே இல்லைன்னு நினைக்கணும். அதுக்காக தான் அந்த வாசகத்தை சொல்றாரு அவர். பொதுவாக இருந்தால் என்ன சொல்றோம், ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்றோம். இந்த வார்த்தை சொல்லவே கூடாது. ஜெகன்மாதாவான தேவிக்கு வந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்தா நமக்கு கஷ்டங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இந்த காலத்தோட தோஷம்தான், அந்த காலத்தோட தோஷம்தான் ஜெகன்மாதாக்கு அவ்வளவு கஷ்டமா வந்தது அப்படிங்கிறார். சொல்லிட்டு நினைச்சு பார்க்கிறார். கிருஷ்ணிதாபுரியில ராமச்சந்திர பிரபுவை நான் தனியா பார்த்தேன், இங்க வந்து தேவியை தனியா பார்க்கிறேன். ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கக்கூடிய பாகியம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு விஷயம் கண்ண முடிந்தார். ராமச்சந்திர பிரபு சீதாதேவியும் ரெண்டு சேர்த்து படத்தில் அப்படி வச்சிருந்தார். வச்சு பார்த்துட்டு ஆனந்தப்பட்டார், சந்தோஷப்பட்டார். அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணார். லக்ஷ்மண சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணார், தேவிக்கு நமஸ்காரம் பண்ணார். எல்லாம் பண்ணிட்டு ஒரு கீழே இறங்கி வர முடியாது சூழ்நிலை எப்படி. அதனால இந்த மரத்திலேயே மறைஞ்சிருந்து என்ன நடக்கிறத பார்க்கணும் பார்த்துட்டு இருக்கார். இந்த சமயத்துல பார்த்தா பெரிய கர்ஜனை கேட்கறது. என்ன கர்ஜனை அப்படின்னு பார்த்தா ராவணன் வந்து இந்த ராட்சசைகள் எல்லாம் புடைசூழ வரான். ஆயிரக்கணக்கான ராட்சசைகள் சூழ்ந்துட்டு ராவணன் வரான். ராவணன் வர சத்தத்தை பார்த்துட்டு சீதாதேவி என்ன பண்ணா அப்படின்னா தன்னோட கைகளால் அவைகள் அப்படி மூடிண்டான். பார்த்துட்டு ராவணன் கிட்டக்க வந்து சொல்றான், என்னைக்கு இருந்தாலும் நீ என்னோட பத்னியாகத்தானே ஆக போற, உன்னை பத்னியா அடையாம நான் விட மாட்டேன், என்ன பார்த்துட்டு நீ மூடிக்கிறியே அப்படின்னு கேட்கறான். இவ்வளவு முட்டனா. சீதாதேவி என்ன பண்ணா, ஒரு துரும்ப எடுத்து நடுவில் போட்டான். நேரடியாக பரப்புகின்ற பேசக்கூடாது, பாதிவித்திய தன்மை போயிடுங்கிறதுனால ஒரு துரும்ப எடுத்து நடுவில் போட்டு ராவணனை பார்த்து சொல்றான், ராவணா, எங்கிட்ட நீ மனசு வச்சிருக்க, நீ அந்த மனசு சரியில்லாத மனசு, தப்பான மனசு எங்கிட்ட வச்சிருக்க, அந்த மனசு எங்கிட்ட திருப்பிடு. உங்களோட சொந்த பத்திரிகிட்ட அந்த மனசை கொண்டு போய் வையுங்கிறார். இந்த அரை ஸ்லோகத்துல பார்த்தா மனகங்கிறது 2 தடவை திரும்பி வருது. இந்த மனகங்கிற பதத்தை திருப்பி போட்டா நமகான வருது. தேவி என்ன சொல்றா, நான் நமஸ்காரம் பண்ண வேண்டிய தெய்வம்டா நானு, என்ன போய் நீ வந்து பத்திரி ஆகிட்டு நினைக்கிறியே அப்படின்னு கேட்கிறா. அதனால என்கிட்ட இருந்து மனசை திருப்பி வச்சுக்கோ, உன்னுடைய பத்திரிகிட்ட மனசை நேரா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். எல்லாம் அவன் காதல ஏறுமா, அவன் எங்கேயோ இருக்கான், உண்மைத்தானா இருக்கான் ராவணன். ரொம்ப கிட்டக்க வரான். கிட்டக்க வந்த உடனே ரொம்ப கிட்டக்க வரான். கிட்டக்க வரத பார்த்துட்டு சீதாதேவி கருணையோட சொல்றான், ஜெகன்மாதா இல்லையா, தாயார் இல்லையா, தாயாருக்குத்தான் கருணை இருக்கும், தாயாருக்குத்தான் அன்பு இருக்கும், தாயாருக்குத்தான் பிரியம் இருக்கும். அப்பேற்பட்ட தாய் எல்லாருக்கும் தாயார் தான். ராவணனுக்கும் அவள் தாயார் தான், ராமனுக்கும் அவர் தாயார் தான், எனக்கும் தாயார் தான், உங்களுக்கு தாயார் தான். அப்பேற்பட்ட தாயாருக்கு கருணையோட ராவன்கிட்ட சொல்றானா, ராவணா இந்த பேச்சை கேட்டுட்டியே, என்னுடைய பிரபு வந்து சிநேகிதனாக்கிக்கோங்கிற, சக்கியம் பண்ணிக்கோன்னு சொல்றான். சரணாகதி பண்ணுன்னு சொல்லலாம், ஆனா சரணாகதி பண்ணணுங்கிற வார்த்தை சொல்லல. ஏன்னா ராவணன் துஷ்டன். இந்த துஷ்டன்ட்ட போய்
என்னுடைய பிரபுடைய சரணாகதி பண்ணேன்னு சொன்னா அது காதலே ஏறாது. நல்ல வார்த்தையே காதல ஏற மாட்டேங்கிறது, அதனால என்ன சொன்னா, என்னோட பிரபு போய் நீ சக்கியம் பண்ணிக்கோ, என்னோட பிரபு வந்து நட்பு பண்ணிக்கோ, சிநேகிதனா இருக்கிக்கோன்னு சொன்னான். மித்ரமோ வைகம் கர்த்தும் ராமஸ்தானம் பரிக்ஷதா பதம் சாணி சதா கோரம் கயாயசோ புருஷர்ஷபக. ராவணா ஜாகிரத, லங்கை அழியாம இருக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தா, ராமர் கையால கோரமான வதம் வரக்கூடாதுங்கிறது எண்ணம் உனக்கு இருந்தா, என்னுடைய பிரபுவனை சிநேகிதம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். இந்த கோரமான வதம் அப்படிங்கிறத எப்படி சொல்றா அப்படின்னா, என்னுடைய பிரபு வந்த உடனே உன்னை வதம் பண்ணிட மாட்டார், உன்னுடைய பந்து மித்திரால் எல்லாரையும் வதம் பண்ணிட்டு உன்னை தனியால ஆக்கி அதுக்கப்புறம் தான் வதம் பண்ணுவா. என்னுடைய பிரபு கர்வஜன் அப்படின்னு சொல்றார். விதித சர்வதர்மஜ்ஞ சரணாகத வத்சல தேன மைத்ரி பவது தே யதி ஜீவிதமிஸ்யசி. என்னுடைய பிரபு தர்மஜனப்பா, சரணாகத வத்சலன். சரணாகதம் யார் பண்ணினாலும் அவருக்கு உடனே ஏற்றுக்கிடுவான். என் பிரபு வந்து சரணம் அடைச்சுக்கோ, என் பிரபு ஸ்நேகிதமாக்கிக்கோ, என் பிரபுவோட உனக்கு ஸ்நேகிதம் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு நீ என்ன அபகரிச்சுட்டு வந்ததுனால ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்காத, என்னோட பிரபுகிட்ட போய் நீ மன்னிப்பு கேளு. நான் தப்பு பண்ணிட்டேன், நீ மன்னிப்பு கேளு, என்னோட பிரபு வந்து உன்னை மன்னிச்சு உன்னை ஏத்துப்பார். அப்படி நீ போற சமயத்துல இலங்கையில வந்து தேவி வந்து எனக்கு சிபார்த்து பண்ணினா நீ சொல்லி நிச்சயமா உன்னை ஏத்துப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். சாதயத்வம் வைனம் சரணாகத வத்சலம் மாம்சாஸ்மை பிரியதோ வித்வா வித்யாதைதுமர்தசி. அவனுக்கு இதெல்லாம் அதுலயே ஏறல, நல்ல சமாச்சாரமே ஏறாது. ரொம்ப கோபப்படுறான். கோபத்தை பார்த்துட்டு தேவி சொல்றா, ராவணா ஜாகிரதா, நான் நினைச்சா இந்த ஷடத்திலே ஒன்னு ஒரு பிடி சாம்பலாக்கிடுவேன். 2 காரணங்களுக்காக நான் வந்து அதை செய்யாம இருக்கேன். முதல் காரணம் என்னன்னா, என்னுடைய பர்த்தா ராமச்சந்திர மூர்த்திகிட்ட உன்னை வதம் பண்றதுக்கு நான் அனுமதி வாங்கிக்கல, அதனால உன்னை வதம் பண்ணாம இருக்கேன். 2வது, என்னுடைய பாதிவிருத்திய தபஸ வந்து 10 தலை பூச்சி நீ கேவலம் இந்த 10 தலை பூச்சியை சம்ஹாரம் பண்றதுக்கு செலவழிக்க விரும்பல. ஜாகிரத, ராமபாணம் காத்துட்டு இருக்க உனக்கு. இந்த ராமபாணம் வந்து செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்ய விரும்பல, அதனால இப்ப குழைச்சிருக்க அப்படின்னு சொல்றான். அசந்தேசாத்து ராமஸ்ய தபசானுபாலனாத் நத்வாம் புர்மிதசக்ரீவ பஸ்ம பஸ்மாத்ரதேஜசா. நினைச்சா அப்படி பஸ்மம் பண்ணிடுவேன் ஜாகிரதை அப்படிங்கிறான். அவனோட கத்தின் தானியமால நீ கிட்டக்க வரா, கோபத்தை தணிக்கணும், அம்மாவோட கோபத்தை தணிக்கணும் கிட்டக்க வரா. சின்மாதா தேவி பேசாம அரண்மனைக்கு வந்துடுங்கோ, ராவனுக்கு பத்னியா வந்துடுங்கோ, க்ஷேமமா இருக்கலாம், சௌக்கியமா இருக்கலாம், சர்வ சுகங்களையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு அவ கேட்கிறான். அம்மாவா போவா இல்ல, ராவணனுக்கு கடுமையான கோபம். நாம வந்த காரியம் ஒண்ணு, இங்க நடக்கிற காரியம் ஒண்ணு அப்படின்னு மகா கோபம். அதனால அங்க இருக்க ராசிகளை பார்த்து சொல்றான், ஜாகிரதை பாருங்க, 2 மாசம் உங்களுக்குலாம் அவகாசம் தரேன். இந்த 2 மாசம் அவகாசத்துக்குள்ள இந்த சீதையை வந்து என்னோட படுக்கை ஏறுற மாதிரி நீங்க பண்ணிடணும். இல்ல அப்படின்னா இவளை கண்டா தொண்டமா வெட்டி கொண்டு கொடுங்க, காலம்பர ஆகாரத்துக்கு ஊறுகாய தொட்டுக்கிறேன்னு சொன்னான். இப்படி கடுமையான உத்தரவு போட்டு ராவண புரட்டு போயிட்டான். அங்க கோரமான ராட்சசிகள்லாம் காவலுக்கு இருக்கா. அந்த கோரமான ராட்சிகளை பற்றி வால்மீகி ஒரு சர்க்கம் முழுக்க சொல்லியிருக்கா. 22வது சர்க்கம் முழுக்க ராட்சிகளை பற்றி வர்ணனை பண்றார். இந்த சர்க்கத்தை யார் சிரவணம் பண்றாளோ அவளுக்கு மகா பாபங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பலத்தில் சொல்றான். ஏகாஷி மேகரன்னாம் கர்ணப்ராபரணாம் ததா கோகர்ணீம் ஹஸ்திகர்ணீம் ச லம்பகர்ணீம் ச கர்ணிகா. ஒரு ராட்சசிக்கு பார்த்தா
ஒரு கண்ணு தான் இருக்கு. இன்னொரு ராசிக்கு பார்த்தா ஒரு காது தான் இருக்கு. இன்னொரு ராசிக்கு பார்த்தா காது இருக்கு, காதுக்குள்ள தொலை இல்லை. இன்னொரு ராசிக்கு பார்த்தா மூக்கே இல்லை. இன்னொரு ராசிக்கு பார்த்தா மூக்கு வந்து தலையில இருக்கு. இவ்வளவு கோரமா ராசிகள்லாம் இருக்கா. இத்தனை கோர ரூபத்தில் இருக்க ராசிகள்லாம் வந்து ஜெகன்மாதாட்ட சொல்றா, ராவணம் பஜ பர்த்தாராம் பர்த்தாராம் சர்வரக்ஷசாம். அம்மா, ராமச்சந்திரமூர்த்தி எங்கேயோ இருக்கார், அவர் வந்து உங்களை மீட்டுட்டு போவானுங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். இதனால ராவணனை பஜிங்கோ, ராவணனை வந்து பர்த்தாவா நீ ஏத்துக்கோ. யாரு? பரம சமர்த்தன் ராவணன். பார்க்க பார்க்க திகட்டாத ரூபம் ராவனுக்கு. ராவணன் வந்து பர்த்தாவா நீ ஏத்துக்கோ, சௌக்கியமா இருக்கலாம், சேமமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவே வந்து சீதாதேவி காதல ஈயத்த காட்சி ஊத்துற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல சொல்றான் அந்த ராட்சசி எல்லாம், ராகவம் விபனம் தீனம் ராவணமாஸ்ரயா ராஜ்ய கிருஷ்ணம சித்தார்த்தம் திகபந்தத்வயமிந்திதே. ராமன் வந்து ராஜ்யம் போனவன், ராஜ்யமே இல்லை ராமனுக்கு. ரொம்ப ஏழையா இருக்கான், அவனுக்கு ஒன்றும் சம்பத்தே இல்லை, ஏழையா இருக்கான், ரொம்ப தீரனா இருக்கான். அதனால ராவணனை விட்டுடு, ராவணனை பர்த்தாவா வச்சுட்டு சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு ராட்சசிகள் வந்து உபதேசம் பண்றான். தேவிக்கு வந்து காதல ஏத்த காட்சி ஊத்துற மாதிரி இருக்கான். அது நிந்திக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. எடுத்து அடிக்கவா முடியும்? வாழ கண்ணில் ஜலம் விடுறா தேவி. இப்படி பர்த்தாவை வந்து இந்த குரூரமா இருக்கக்கூடிய ராட்சசெல்லாம் நிந்தனை பண்ணான்னு கண்ணீர் விட்டு 11 பதிவினோட பேரை சொல்றான். இந்த பதிவுகள் பேரை சொல்லி அவா மாதிரி நான் ராமனையே அண்டினவள் அப்படின்னு சொல்றான். यदा सूर्यं सुवर्चला यदा शशि महाभागा छत्रं समुपदिष्टति अरुन्धति वसिष्ठं च रोहिणी सलिनं यदा लोभामुद्रा यदा कष्टं सुकन्यासमनं यदा सावित्री सत्यवन्तं च कपिलं श्रीमती यदा सौदासं मदयन्तीव केसरी सगरं यथा नैषधं दमयन्तीव वैमीवति मनोवृथा तदाहमिष्बाहुवरं रामं पदि मनोवृथा. என்னுடைய பிரபு தீனனா இருந்தாலும் பரவாயில்ல, ராஜ்யஹீரனா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் தான் எனக்கு பர்த்தா, அவர் தான் எனக்கு குரு, அவர் தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு ஜெகன்மாதா சொல்லிட்டு 11 பேரை சொல்றா. சுவர்ச்சலை எப்படி சூரியனையே அண்டி இருந்தாலோ, இந்திராணி எப்படி இந்திரனையே அண்டி இருந்தாலோ, அருந்ததி எப்படி வசிஷ்டரையே அண்டி இருந்தாலோ, ரோகிணி எப்படி சந்திரனையே அண்டி இருந்தாலோ, சுகனை எப்படி சொர்ணனையே அண்டி இருந்தாலோ, சாவித்திரி எப்படி சத்தியவானையே அண்டி இருந்தாலோ, கேசனி எப்படி சகரனையே அண்டி இருந்தாலோ, ஸ்ரீமதி எப்படி கபிலரையே அண்டி இருந்தாலோ, தமயந்தி எப்படி நலனையே அண்டி இருந்தாலோ, அது மாதிரி இஷ்பாகு வரனான கோதண்டபாணியான என்னுடைய ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை நான் அண்டினவள் அப்படின்னு தேவி சொல்றா. ராட்சசிகள்லாம் என்னவோ சொல்லி பார்த்தா தேவி கேட்குற மாதிரி இல்லை. அவள்லாம் அழுத்து போய் தூங்க ஆரம்பிச்சுட்டான். நல்லா தூக்கம், அவள்லாம் நல்லா தூங்கின்னு இருக்கா. இந்த சமயத்தில் தேவிக்கு தூக்கம் ஏது? தூக்கு பின்னாடி வருது. தூக்கம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது பாவம் தேவிக்கு. இந்த சமயத்தில் தேவி வந்து ஞானிகளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணாலும் அந்த இடத்துல இருந்து. ஞானிகள் மாதிரி விருப்பு வெறுப்பு இல்லாமல் நாம் இருந்திருந்தா அந்த துக்கம் நமக்கு வந்திருக்காது. ஞானிகளுக்கு காலத்துக்கு விருப்பு கிடையாது, வெறுப்பு கிடையாது, எல்லாத்துக்குமே சமதிருப்தியோட பார்க்கக்கூடியவா. நான் வந்து இந்த பர்த்தா ராமர் மேல ரொம்ப விருப்பு வச்சேன், ரொம்ப பிரியம் வச்சேன். ராமர் மேல பிரியம் வச்சதுனால இப்போ நான் துக்கத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த மகான்களுக்கு நமஸ்காரம் பண்ணினா, மகான்களுக்கு நமஸ்காரம் பண்ணினா அடுத்த க்ஷணம் நல்லது நடக்கும். மாதாக்கு நடக்கிறது பொதுவாக அது எல்லாருக்குமே உண்டு.
மகான்கள் மகான்கள் ஆற்றுக்கு வந்தானா அவரை வரவழைத்து பாதஸ்தானம் பண்ணி அவருக்கு என்ன ஒழுங்கும் கொடுத்து நமஸ்காரம் பண்ணி எழுதுனா நினைச்ச என்ன காரியம் இருந்தாலும் அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். பிரதீட்சமாக அது வந்து அடியன் நிறைய அனுபவிச்சிருக்கேன். சீதாதேவி மகான்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி திரும்பின உடனே அவளுக்கு நல்லது கிடக்கிறது. திருஜடை வந்து சொப்பனத்திலேருந்து எழுந்துன்னு சொல்றான். நான் ஒரு சொப்பனம் கண்டேம்மா அப்படிங்கிறான். யானை தந்தம், பெரிய யானை தந்தத்தில் செய்யக்கூடிய ஒரு பல்லாக்கில் 1000 அம்சங்கள் வந்து அந்த பல்லாக்கை தூக்கிட்டு போகிறது. அந்த பல்லாக்கில் வந்து ராமச்சந்திர பிரபு வரார். அந்த ராமச்சந்திர பிரபு வந்து உங்களை அந்த பல்லாக்கில் ஏற்றிட்டு போறார், அயோத்திக்கு கூட்டிட்டு போறார். அங்கே உங்களை பட்டாபிஷேகம் மட்டும் சௌக்கியமா மங்களமா இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு திருஜடை சொல்றான். திருஜடை சொல்ற கேட்ட உடனே சீதாதேவிக்கு எப்படி சொல்றா, சொப்பனம் கண்டாளா, சொப்பனம் கண்டேன்னு சொல்றாளே, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றா. ஆனா உள்ளுக்குள்ள அவளுக்கு ஒரு எண்ணம் தோன்றது. ஞானிகளை நம்ம நமஸ்காரம் பண்ணோம் இல்லையா, இந்த ஞானிகளை நமஸ்காரம் பண்ணதுனால நமக்கு க்ஷேமம் வந்துடுது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வரா. நூனம் மமங்கன்யதிராஜனார்ய தத்ரைசி தைஸ்யதிராஷேந்திர தஸ்மின்னதாகச்சதி லோகநாதே கர்ப்பஸ்தஜத்தோரி சீதாதேவி எப்படி தூக்கம் வரல, யோசனை பண்ணி பார்க்கிறா. ராவணன் வந்து கடைசியா சொல்லிட்டு போன வார்த்தைகள்லாம் நினைச்சு பார்க்கிறா. ராவணன் சொல்றது மட்டுமல்ல, சொன்னதை செய்வான். அயோக்கியன் ராவன் நிச்சயமா சொன்னதை செய்வான். 2 மாசங்களுக்கு அப்புறம் நம்மளை சித்திரவதை பண்ணுவான். கைகாலெல்லாம் கட்டி போட்டு மானபங்கம் பண்ணி ஒவ்வொரு அங்கமா என்னை வெட்டி எடுப்பான் அப்படின்னு தேவி சொல்றான். எப்படி அப்படின்னா, கர்ப்பத்துக்குள்ளேயே மறிச்சு போன சிசுவை வைத்தியாலாம் இப்படி சத்தரத்தால வெட்டி துண்டு துண்டா வெட்டி வெளியில எடுக்கிறாளோ அது மாதிரி என்ன வந்து இந்த ராவணன் வந்து துண்டு துண்டா வெட்டி எடுப்பானே அப்படின்னு சீதாதேவி சொல்லிட்டு கூப்பிடா. ராமா லக்ஷ்மணா கசின்னு கூப்பிடா. ராமா லக்ஷ்மணா சுமித்ரே ராம மாதமே ஜனன்ய ஏஷா விபத்யாமி அமல்ய பாக்யா கூப்பிடுறார். லக்ஷ்மணா அப்படின்னு கூப்பிடுறார். ராமலட்சுமண பத்த புண்ணியசாலி கௌசல்யா சுமித்ரே அப்படின்னு கூப்பிடுறார். எல்லாரையும் கூப்பிட்டு பெத்த தாயான பூமாதேவியை கூப்பிடுறா. கூப்பிட்டு என்னோட பிரபுவோட ஆயிரக்கணக்கான வருஷங்கள் சௌக்கியமா நாங்கள் வாழப்போறோமே நினைச்சுட்டு இருந்தோமே, ஒரு பெரிய சமுதிரத்தில் ஒரு கப்பல் முழுகிற மாதிரி நான் முழுகின்னு இருக்கேன்னு, லங்கையில வந்து நான் பிராணத்தாகம் பண்ணிக்க போறேன்னு, ராவணன் கையால வதப்படுறதுக்கு முன்னாடி பிராணத்தாகம் பண்ணிக்கலான்னு அம்மா நினைக்கிறா. சரீரத்தை தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற தீர்மானத்துல வந்து எல்லாரையும் கூப்பிடுறா. நினைச்சு பார்க்கிறா, என்னோட ராமரை வந்து தெய்வமா நினைச்சு யாருமே கெட்டு போனதே கிடையாது. ராமனை தவிர எனக்கு வேற எந்த தெய்வமும் தெரியாது. அந்த தெய்வம் கையை விட்டுதான் இது பற்றி சரித்திரமே கிடையாது. பிரபுவும் தர்மத்தை தான் நம்பியிருந்தார், நானும் தர்மத்தை தான் நம்பியிருந்தேன். ஆனால் அந்த தர்மம் பண்ண கைவிட்டு கொடுத்து, தர்மம் கைவிடாதுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவாளே, இந்த தர்மம் பண்ண கைவிட்டு கொடுத்து அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றதை நினைச்சு பார்க்கிறா தேவி. ராமர் சீதாவை வச்சு பிரிஞ்சிருக்கார். பிரிஞ்சாலும் 14 வருஷ காலங்கள் பிதுபாக்கிய பரிபாலனம் பண்றதுக்காக வானகத்தில் கண்டிப்பா இருக்கார். திருவாக்கிய பரிபாலனத்தை பூர்த்தி பண்ணிட்டு அயோத்திக்கு திரும்புவார். 14 வருஷம் பணத்துல இருந்துட்டு அயோத்திக்கு வருவார். ஏன் அயோத்திக்கு வருவார்னா, வரதாழ்வார் பஞ்சாபின் மத்தியில காத்துண்டு ராமர் எதிர்பார்த்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பரதாழ்வாரை ரட்சணம் பண்றதுக்காக அயோத்திக்கு வருவார். அப்படி அயோத்திக்கு போன உடனே பரதன் வந்து உங்களோட சரணத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணி உள்ள அழைச்சிட்டு போய் உங்களுக்கு ஜடாசதனம்லாம் பண்ணி மங்கள ஸ்நானம்லாம் பண்ணி வைப்பா. விஸ்வா வம்சாதிகள் ஏற்ற சிம்மாசனத்துல உங்களை உட்கார வச்சு
வசிஷ்டாதி ரிஷிகள்லாம் சேர்ந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பா. இந்த பட்டாபிஷேக வைபத்தை பார்க்கறதுக்காக 56 தேசத்து ராஜாக்களும் வந்திருப்பா. அந்த 56 தேசத்து ராஜாக்களும் சீதாதேவி காணகத்துல காணாம போயிட்டா, ராமச்சந்திர பிரபு பத்தினி இல்லாம இருக்கார் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய ராஜகுமாரிகளை ராமச்சந்திர பிரபு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாங்கிற எண்ணத்துல கூட்டின்னு வந்திருப்பா. நீங்க ரொம்ப தயானவர், தாட்சிணியமானவர், நீங்க உங்களுக்கு கருணையானவர் ராமச்சந்திர பிரபு. அதனால எந்த பொண்ணை விடுறது, எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு உங்களுக்கு நிறைய குழப்பம் வரும். இந்த குழப்பமே வேண்டாம்னு 56 தேசத்து ராஜகுமாரை கல்யாணம் பண்ணிட்டு அயோத்தியில மங்களகரமா இருக்க போறேன், நான் இங்க லங்கால சோகப்பட்டு இருக்கேனே அப்படின்னு தேவி சொல்றாங்க. உங்களை நம்பி யாரும் கெட்டு போனதே கிடையாது. உங்களை நம்பி நான் கெட்டு போயிட்டேன், நான் பிராணத்தியாகம் பண்ணிக்க போனேன் அப்படின்னு பிராணத்தியாகம் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழிமுறைன்னு அப்படின்னு பார்க்குறான். எதுவுமே இல்லை, பிராணத்தியாகம் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. யாராவது கொஞ்சம் விஷம் கொண்டு கொடுத்தா அப்படின்னா விஷத்தை சாப்பிட்டுட்டு மரணம் விட்டுடலாம். அதாவது கத்தி கொண்டு கொடுத்தானா இந்த கத்தி கொடுத்தானா அந்த கத்தியால கழுத்தை அறுத்துட்டு பிராணத்தியாகம் பண்ணிடலாம். யாரும் விஷம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, கத்தி கொண்டு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. எப்படியாவது பிராணத்தியாகம் பண்ணிக்கணும். எப்படி பண்ணிக்கிறதுன்னு அவளுக்கு தெரியல. இந்த சமயத்தில் என்ன யோசனை பண்ணி பார்க்கிறா, தேவிக்கு நீளமான பின்னல், பின்னலை உபயோகிச்சு பிராணத்தியாகம் பண்ணிக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டா. இந்த பின்னலை எடுத்து கழுத்தில் சுற்றிக்கிறா. கழுத்தில் சுற்றின்னு விட்டு அப்படி அடுத்த முனையை அந்த மரக்கிளையில கொண்டு போய் முடியணும். அந்த மரக்கிளை முடியறதுக்காக அப்படி கையை தூக்குறா. நல்ல காலம் வந்தால் நல்ல இடத்த கொண்டு போய் தான் சேர்க்கணும். பார்த்தா ஹனுமார் அந்த கிளையில உட்காந்துருக்காரு. ஆனால் ஹனுமாரை தேவி பார்க்கல, தேவி ஹனுமாரை பார்க்கல, ஹனுமார் தேவியை பார்த்துட்டு இருக்கார். ராமம் பிரதிச்சிந்தயஞ்சா ராமானுஜம் சகுலம் சுபாங்யா தோஹாரி மஞ்சானி யதா பஹூனி தைர்யாதிதாரி பிரபராணி லோகே பிராதுர்நிமித்தானி ததா பபூபு புராபிசித்யானு பலசிதானி. பிராணத்தியாகம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தேவி ராமச்சந்திர பிரபு தியானம் பண்றா, லக்ஷ்மண தியானம் பண்றா, தன்னுடைய குலத்தை தியானம் பண்றா. தியானம் பண்ற சமயத்துல மங்கள சபனங்கள்லாம் ஏற்பட்டதான். கிளையில பின்னாடி அப்படி கட்டுறா. ஆஞ்சநேய சுவாமி எல்லாத்துக்கும் பார்த்துட்டே இருக்கார். என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல. தேவிட்ட போய் எப்படி பேசுறது, குரங்கு ரூபத்துல போய் பேசுறதா, மனுஷ ரூபத்துல போய் பேசுறதா, ராட்சச ரூபத்துல போய் பேசுறதா, எப்படி போய் பேசுறாலும் தேவி நம்மளை பார்த்து பயந்துடுவான். ஏற்கனவே அனுபவம். ராவணன் சன்னியாசி வேஷம் போட்டுன்னு தான் அபகரிச்சுன்னு வந்திருக்கான். அதனால யாரும் போனாலும் பார்த்து ராவண தேசத்துக்குள்ள போறோம். அதனால ராவணன் தான் வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான்னு தேவி பயப்படுவா அப்படின்னு நினைக்கிறார். ஆனா தேவி பரமாபத்துல இருக்கா. தேவியை ரட்சணை பண்ணாம விடவே கூடாது. தேவி கட்டியாச்சு பின்னல, 10 செகண்ட் தான் பாக்கி. அந்த பரமாபத்திரம் தேவி விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். அப்படி தேவிக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்ன ஆகும்? ராமச்சந்திரமூர்த்தி பிராண விட்டுடுவார், லக்ஷ்மணன் பிராண விட்டுடுவான், சுக்ரீவன் பிராண விட்டுடுவான், லங்கா அழிஞ்சு போயிடும், கிஷ்கிந்தா ராஜ்யம் அழிஞ்சு போயிடும். ஆனா தேவி ரட்சணை பண்ணிட்டா ராமச்சந்திரமூர்த்தி, லக்ஷ்மணன், சுக்ரீவன் எல்லாரும் லங்கா ராஜ்யம், கிஷ்கிந்தா ராஜ்யம் எல்லாம் மங்களமா இருக்கும். இப்ப எப்படியாவது தேவியை ரட்சணை பண்ணணும்னு யோசனை பண்ணி பார்க்கிறார். ஒண்ணுமே புரியல. என்ன மார்க்கம் 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 தவிக்கிறார். ஏன்னா அடுத்த செகண்ட்ல எதை வேணாலும் ஆகலாம். அந்த நேரத்தில் அவர் தவிக்கிறார். இப்ப ஞாபகம் வருது, ஸ்ரீமத் ராமாயணம் ஞாபகம் கொடுத்தவருக்கு. ராமசரித்திரம் மரண பயத்தை போக்கும், ராமசரித்திரம் சர்வ துக்கத்தையும் போக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு மரத்து மேல உட்கார்ந்து ராமசரித்திரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். ஆசீத சரதோ ராஜா ரதகுஞ்சரவாதிமானே புண்ணியஸ்தீலோ மகாகீர்த்திஹி விஸ்வாஹூணம் மகாயசா ராஜ
राजर्षीणां गुणश्रेष्ठः तपसा सर्षिभिः समः चक्रवर्ती कुले जात पुरन्दर समो बले अहिंसारधिरक्षुद्र ऋणीसत्या पराक्रमः मुख्यस्तेष्वागुवंशस्य लक्ष्मीवर्धनः पार्थिवव्यघ्ने युक्तः ऋतुश्री पार्थिवर्षभः पृथिव्यां सदुरन्तायां विश्रुतसुहदसुभिः तस्य पुत्रप्रियो ज्येष्ठः ताराधिपनिवादनः रामो नाम विशेषज्ञ श्रेष्ठ सर्वधनुष्मधाम् வால்மீகி ராமாயணத்தை முழுக்க ஆஞ்சநேய சுவாமி சீதாதேவிக்கு சொல்றார். கரையோ தீரத்தில் கோசல தேசம், இந்த கோசல தேசத்துல அயோத்தின் நகரம் இருக்கு. இந்த அயோத்தியா நகரத்தை தசரத சக்கரவர்த்தி 60 வருஷங்கள் ராஜபரணம் பண்ணிட்டு வந்தார். அப்பேற்பட்ட அந்த தசரத சக்கரவர்த்தி ஜேஷ்ட புத்திரன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்றதுக்காக பக்தனான லக்ஷ்மணன் கூட்டிட்டு பத்னியான சீதாதேவியை கூட்டிட்டு காட்டுக்கு வந்தா. காட்டுக்கு வந்த இடத்துல பஞ்சவடியில கரதூஷணா மாதிரி இருக்கக்கூடிய ராட்சசால நிகிரகம் பண்ணினா. இந்த கோபத்தோட பார்த்த ராவணன் மாரீச்சரோட சகாயத்தால சீதாதேவி அபகரித்தான். ராமகிருஷ்ணா சீதாதேவி தேடிந்து வரச்ச சபரியோட வாக்குப்படி வீரனான அனுமாரையும் சுக்ரீவனையும் சக்கியம் பண்ணிண்டா. துஷ்டனான வாலியை வதம் பண்ணினா. கிருஷ்ணதா ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினா. இந்த காலகட்டத்தில் தேவியை தேடி புறப்படுறா. சுக்ரீவோட கோடான கோடி வானரங்கள் 4 திக்குகளும் தேவியை தேடிட்டு போறது. குறிப்பா தென் திசைக்கு அனுமார், ஜாம்பவான், அங்கதன் இவெல்லாம் போறா. போற இடத்துல எந்த இடத்துலயுமே தேவியை அவளால கண்டுபிடிக்க முடியல. சமுத்திரக்கரை வந்துடுத்து. சமுத்திரத்துக்கு அப்பால் ஒரு இடம் இருக்கு, பிரதேசம் இருக்கு. அங்க சீதாதேவி இருப்பாங்கிற அனுமானம் வாழல பண்ண முடியல. சீதாதேவி நம்மால கண்டுபிடிக்க முடியல. நாம சீதாதேவி கண்டுபிடிக்க முடியல. நம்ம சீதாதேவி இல்லாம கிருஷ்ணந்தைக்கு போனா சுக்ரீவன் நம்மள தண்டிச்சு விடுவான். சுக்ரீவன் போய் நான் தண்டனை வாங்கி அதுல நாம எல்லாரும் இந்த சமுத்திரக்கரையிலேயே பிராணத்தாகம் பண்ணிடலாம்னு தீர்மானம் பண்ணிட்டா. அத்தனை வானரங்கள், ஜாம்பவான் உட்பட, அங்கதன் உட்பட எல்லாம் ஆகாரம் இல்லாம அந்த சமுத்திரக்கரையிலே படுத்துட்டு விடுவோம். கொஞ்சம் கொஞ்சமான பிராணம் போயிடும் தீர்மானம் பண்ணிட்டான். இங்க பக்கத்துல பார்த்தா சம்பாதி இருக்கார், ஜடாயோடைய பிராத்தா சகோதரர். அவர் நினைச்சு பார்க்கிறாராம், ஆகா அவருக்கு பறக்க முடியாது. ஆனா தன்னுடைய சகோதரனை காப்பாத்துறதுக்காக அவருடைய ரெக்கையெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. ஒரு சமயத்துல அந்த ரெக்கையெல்லாம் எரிஞ்சு போய் அந்த சேதுக்கரையில் படுத்தல் இருக்கார். ஆகாரத்துக்கெல்லாம் அவருக்கு வழி கிடையாது. அவர் நினைச்சு பார்க்கிற, ஆகா இத்தனை வானரங்கள் இங்க ஜீவனை விட போறது, நமக்கு பல வருஷங்களுக்கு ஆகாரம் கிடைச்சோன்னு நினைச்சு பார்க்கலாம். இதை நினைச்சு பார்க்கறது மட்டும் இல்ல, சத்தமா வாயை விட்டு வேற சொல்லிட்டார். அப்ப அங்க இருக்கக்கூட ஒரு வானரம் சொல்லித்தான், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பக்ஷியை பார்த்தோம். அந்த பக்ஷி ராவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு ஜடாயு சீதாதேவியை ராவணன் அபகரிச்சுட்டு போன சமயத்துல ராவனோட யுத்தம் பண்ணி தன்னுடைய பிராணனையும் விடக்கூடிய அளவுக்கு அதை ராமருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு. அது ஒரு பக்ஷி, அது ஒரு கழுகுதான். இங்க ஒரு கழுத படுத்துட்டு இருக்க பாரு, ராமதூதால சாப்பிட காத்துட்டு இருக்குதான் படுத்துட்டு இருக்குன்னு சொன்னான் அந்த வானரம். கேட்ட உடனே சம்பாதிக்கு அப்பதான் பழிச்சுட்டு ஸ்ட்ரைக்காச்சு. என்ன பார்த்து ஜடாயுன்னு சொன்னி என்னன்னு அப்படி மெதுவா நகரம்னா நடந்தது வராரு. ஜடாயுன்னு சொன்ன என்ன சொல்லு அப்படின்னா உடனே ஜடாயு சரிதத்தெல்லாம் அந்த வானரங்கள் சொல்றார். சொல்லி முடிச்ச உடனே, அப்பா என்னுடைய பிராத்தா தான் ஜடாயு, அவனை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் சூரிய மண்டலத்தை நோக்கி போகும்போது ரெக்கையெல்லாம் பிசுங்கி போய் நான் இங்க இருக்கேன். நான் ராமதூதாளுக்கு நான் கைங்கரியம் பண்ணா எனக்கு ரெக்கையெல்லாம் முளைச்சிடும்னு சொல்லிட்டு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கா. எனக்கு தீர்க்க தரிசனம் உண்டு. எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவனை இந்த இடத்துல பார்த்து சொல்லக்கூடிய குணம் எனக்கு இருக்கு. சீதாதேவி இருக்கிற இடத்த என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷ காலம் யோஜனை பண்ணி பார்த்துட்டு, இந்த இடத்துல இருந்து 100 யோஜனை தூரம் தாண்டி போனா லங்காநகரம் இருக்கு. அந்த லங்காநகரத்துல ராவனுடைய கிரகத்துல சீதாதேவி சிறை வைக்கப்பட்டிருக்கா. என்னோட தீர்க்க தரிசனத்தான் சொல்றேன், நீங்க அங்க போய் சீதாதேவி பாருங்க அப்படின்னு சம்பாதி சொல்றார். அந்த சம்பாதியோட வாக்க கேட்டு வாயு புத்திரனான அஞ்சனா புத்திரனான
ஆஞ்சநேயரான லங்காடகம் வந்திருக்கு, தேவியை கண்டு மங்களம் உண்டாயிடுத்து அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் சுவாமி வந்து தேவிக்கு நமஸ்காரம் பண்ணார். உடனே தேவி என்ன பண்ணா, அந்த கிளையில மாட்டுக்கூடிய சுருக்க வந்து அவுத்துண்டா. அவுத்துண்டு 10 தட்டி திரும்பி பார்க்கறான். 8 திசை தானே 10ன்னு சொல்றாங்க. ஆகாசம் பூமியை சேர்த்தா 10 திசைக்கு போகணும். 10 திசையிலே பார்க்கிறான். இந்த லங்கா நகரத்துல ராமநாமாவே ஒருத்தர் சொல்ல மாட்டாரு. இப்பேற்பட்ட ராமசரித்திரத்தை யாரோ சொல்றாரு, யாரு சொல்லக்கூடியவா அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கிறான். நான் சதா சர்வ காலமும் ராமநாமாவை தேவி சொல்லிட்டே இருக்கா. அதனால நான் ராமநாமாவை சதா சர்வ காலம் சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரம போல இருக்கு. யாரோ ஒரு பக்தன் வந்து ராமசரித்திரத்தை சொன்ன மாதிரி ஒரு பிரம போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான். நினைச்சுட்டு இது வந்து கண்டிப்பா வந்து நான் சொப்பனம் கண்டிருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். பிரமை சொப்பனம் நினைச்சுக்கிறார். சொப்பனத்துல வந்து குரங்க பார்க்கக்கூடாது. சொப்பனத்துல சில பொருளை பார்க்க கூடாதுன்னு சொல்றா. குரங்க சொப்பனத்துல பார்க்க கூடாது அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்காளே. நான் சொப்பனத்துல இந்த குரங்க பார்த்துட்டேன்னு, இந்த சொப்பனத்துல இந்த குரங்க பார்த்ததுனால ராமச்சந்திர பிரபுக்கு எந்த விதமான ஒரு சிரமம் வராம இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றான். லட்சுமண சுவாமிக்கு சிரமம் வராம இருக்கட்டும் பிரார்த்தனை பண்றான். நான் பிறந்தாத்துக்கு என்னதான் இருந்தாலும் ஜெகன்மாதாவா இருந்தாலும் பிறந்தாத்து அஃபெக்ஷன் போகாது. என் பிறந்தாத்த இருக்கக்கூடிய மனுஷாலாம் சௌக்கியமா இருக்கட்டும் பிரார்த்தனை பண்றான். பிரார்த்தனை பண்ணிட்டு சொப்பனம் அப்படின்னு நம்ம சொன்னோம். சொப்பனமே இல்லை. ஏன் அப்படின்னா தூங்கினா தானே சொப்பனம் வரும். நான் பிரபுவை விட்டு பிரிஞ்சு வந்ததுலேருந்து தூக்கமே எனக்கு கிடையாது. நான் முடிச்சுட்டு தானே இருக்கேன். நான் தூங்கினா தானே சொப்பனம் வரும். அப்போ நான் தூங்கலை, சொப்பனமும் இல்லை. சரி, இந்த தூக்கம் எப்படி வரும்னா சுகம் இருந்தால் தான் தூக்கம் வரும். சுகமாக தூங்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ சுகமும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் துக்கப்பட்டு தான் இருக்கும். அப்போ எனக்கு சுகமும் இல்லை, தூக்கமும் இல்லை, அதனால சொப்பனம் இல்லை அப்படின்னு தீர்மானம் வந்துட்டான். என்னுடைய பிரபு விட்டு பிரிஞ்ச அப்புறம் எனக்கு சுகமும் கிடையாது, தூக்கமும் கிடையாது, சொப்பனமும் கிடையாது சொல்லிட்டு போயிட்டான். ராமேதி ராமேதி ததைவ வித்யா விசிஞ்சய வாச பிரவிதி சமேவ. ஏதோ பிரமம் போல இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு அதனால நின்று பார்க்கிறா. இந்த கிளையில இருந்தா தேஜோமயமா அனுமார் உட்கார்ந்துருக்கார். அனுமாரை பார்த்த உடனே தேவி அனுமார் பார்க்கிறா, அனுமார் தேவியை பார்க்கிறார். பார்த்த உடனே அனுமார் அப்படியே அங்கிருந்து கீழே இறங்கி வந்து தேவி கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணலாம். நமஸ்காரம் பண்ணிட்டு இவ்வளவு வினயமா சொல்றார். சொல்லிங் சொல்வார் நவ வியாபுத பண்டிதன்னு சொல்வார். தேவிகிட்ட வந்து சொல்றார், தாங்கள் சீதையாக இருந்தால் உங்களுக்கு க்ஷேமம் வந்து கொடுத்தோமா அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அப்படி நமஸ்காரம் பண்ணது அப்படின்னு நின்று இருக்கா. தேவி கேட்கிறா, நீ யாருன்னு கேட்கிறா. ஆஞ்சநேய சுவாமி சொல்றார், ராமதாசன் புத்திரனோட தூதன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு தேவிக்கு நமஸ்காரம் பண்றது காலத்துக்கு தேவிக்கு கிட்டக்க வரா. இந்த பார்த்த உடனே தேவிக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு. நீ ராமதூதன்லாம் இல்லப்பா, ஏற்கனவே சன்னியாசியா ராசு வந்தா ராவணன், அவன் இன்னொரு ரூபத்துல வந்திருக்கான் அப்படிங்கிறான். எப்படி புரிய வைக்கிறது? நான் ராமதூதன் தான், நான் ஆஞ்சநேய பிரபு தான் அப்படின்னு எப்படி புரிய வைக்கிறதுன்னு அன்பாருக்கு தெரியல. யோஜனை பண்ணி பார்க்கிறார். யோஜனை பண்ணி பார்த்துட்டு ராமச்சந்திர பிரபுவோடைய ரூபத்தை அப்படியே வர்ணனம் பண்றார். ஆதித்ய தேஜஸ்வி லோககாந்தஸ்ய ராஜா சர்வஸ்ய ரோகஸ்ய தேவோ வை ஸ்ரவணோஜதா. இந்த பிரபு ராமச்சந்திரமூர்த்தி எப்படி இருப்பார் தெரியுமா? சூரியன் மாதிரி பிரகாசமா இருப்பாருமா. சூரியனை கூட பகல் நேரத்தில் பார்த்தா கண்ணு கூசும். ஆனா என்னுடைய பிரபு சந்திரகாந்தியா இருப்பார். சந்திர கிரகணத்தை போல என்னுடைய பிரபு இருப்பார். லோக காந்தஸ்த ஜியதா அப்படிங்கிறார். குளிர்ச்சியான சந்திரன் மாதிரி இருப்பாராம். ராவணனை பார்த்து நீங்க பயப்படுறல. ஆஃப்டர் ஆல் ஒரு ராவணனை பார்த்து நீங்க பயப்படுறல. ராவணன் யாரு? இந்த ஒரு லங்கா நகரத்துக்கு மட்டும்தான் அவன் ராஜ்யம். என்னுடைய பிரபு யார் தெரியுமா? ராஜா சர்வலோகஸ்ய தேவோ வை ஸ்ரவணோயதா. சர்வ லோகங்களுக்கு ராஜா வருமா. பரா
பராக்கிரமத்துல பார்த்தா ஒரு மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். குமார் சொல்றதை கேட்க கேட்க நிச்சயமா ராமதூதர் தான் அப்படிங்கிற எண்ணம் வந்து கொடுத்து உடனே ஓடி போய் ராமரோட கட்டுற மாலையை போட்டு ராமர் அப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணித்தான். உபவான் சுபக ஸ்ரீமானே கத்தப்பைவ மூர்த்திமானே. மேல ஆஞ்சநேயர் சொல்றார், இந்த பிரபு ராமன் அவ்வளவு அழகா இருக்காமா அப்படின்னு சௌபாகியம் அவன்கிட்ட எப்பவுமே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றான். எல்லாம் கேட்டுட்டு ஹனுமார ராமதூதன் ஒத்துண்டுட்டு, ஆஞ்சநேயா ரொம்ப நன்னா நீ ராமாயணம் சொன்னப்பா, இன்னொருத்தருக்கு கொஞ்சம் அந்த ராமாயணத்தை சொல்லேன்னு கேட்கிறார். ஏற்கனவே ஒரு தடவை ராமாயணத்தை சொல்லி முடிச்சுட்டார், ரெண்டாவது ராமாயணத்தை சொல்லுன்னு கேட்கிறார். சீதாதேவிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆஞ்சநேய சுவாமி சொல்றார், சொல்லிட்டு ராமாயணத்தை தொடர்ந்து சொல்றார். கமலபத்ராட்சர சர்வசத்ர மனோஹரக ரூபதாட்சண்ய சம்பன்னக பிரசூதோதரகாத்மஜே தேஜசாதித்ய சங்காசக க்ஷமயா பிருத்திவி சமக ரிகஸ்பதி சமோ புத்ய கஜசவாசகோபமக. என்ற பிரபு வந்து செந்தாமரை கண்ணனம்மா, சர்வ பிராணிகளுக்கும் ஒரு மனோகரமான மூர்த்தி, திவ்யமான ரூபம், அபாரமான தாட்சண்யம். இந்த மாதிரி தெய்வத்தை வேற எந்த லோகத்திலும் நீங்க பார்க்கவே முடியாது, வேற எந்த லோகத்திலும் இந்த மாதிரி தெய்வம் இல்லைன்னு சொல்றார். சொல்லிட்டு ஜனகாத்மஜை அப்படின்னு பதம் சொல்றார். ஜனகனோட பெண்ணான உங்களுக்கு பக்தா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மட்டும்தான். அதே போல ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஏத்திர பத்தி நீங்க தான் அப்படின்னு அடிச்சு சொல்றார். சொல்லிட்டு உன்னோட பிரபு வந்து தேஜஸ்ல சூரியன் மாதிரி இருப்பார், காந்தியில சந்திரன் மாதிரி இருப்பார், பொறுமையில பூமாதேவி மாதிரி இருப்பார், புத்தியில பிரகஸ்பதி மாதிரி இருப்பார், ரூபத்துல மன்மதன் மாதிரி இருப்பார், பராக்கிரமத்துல விஷ்ணு மாதிரி இருப்பார், கொடையில குபேரன் மாதிரி இருப்பார். என் பிரபுவுக்கு ஈடான தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்த்தா மகாபக்தன் பரம பாகவதோத்தமான பிரபு லக்ஷ்மணன் நிற்கிறான். ரெண்டு மூர்த்தியமா சேர்ந்துட்டு தீரனான சுக்ரீவனை வந்து சக்கியம் பண்ணிட்டார். ராவணன் வந்து தங்களை அபகரிச்சுட்டு வர சமயத்தில் இங்கே சில ஆபரணங்கள்லாம் கட்டி கீழே போட்டேள். இந்த ஆபரணங்கள்லாம் சுக்ரீவன் சேகரித்து வச்சுட்டு ராமச்சந்திர பிரபு கையில் கொடுத்தார். இந்த ஆபரணங்களை வாங்கின மாத்திரத்திலே ராமச்சந்திரன் பார்த்துட்டு மயக்கமாக விழுந்துட்டார். அப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு மயக்கத்தை தெரிவித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த வாக்கியங்கள்லாம் கேட்ட அப்புறம்தான் தேவிக்கு வந்திருக்கிறது ராமதூதன் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டான். ஏன்னா இந்த சரித்திரம் வேற யாருக்கும் தெரியாது. வர வழியில ராவணனுக்கு கடத்திட்டு வர சமயத்துல ஆபரணங்களை கீழே போட்ட சரித்திரம் யாருக்குமே தெரியுது வாய்ப்பு இல்லை. அதனால வந்திருக்கிறது ராமதூதன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு ஹனுமாருக்கு ஆசீர்வாதம் பண்ணாராம். ஆசீர்வாதம் பண்ணிட்ட உடனே ஹனுமார் ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணார், மடியில முடிஞ்சு வைக்கக்கூடிய அந்த அங்குலியத்தை, ராமநாமாங்கிதமான அங்குலியத்தை எடுத்து தேவிட்ட அப்படி கொடுக்கிறார். புஜையேவ மகாதேஜோ ஹனுமான் மாருதாத்மஜ அப்ரவீத் பிரஸ்ரிதம் வாக்யம் சீதா பிரயத்யகாரணாத் வானரோகம் மகாபாகே துதோ ராமஸ்ய தீமஹ ராமநாமாங்கிதம் சேதம் பஸ்யதேவ்யங்கலீயகம் பிரத்யயாத்தம் தவானீதம் येन रक्तं महात्मना मास्महिः भद्रं ते क्षीणदुर्गबलायसिः गृहीत्वा घोषमाणास भक्तकरविभूषितं भक्तानिव सम्प्राप्तं जानकीमुदिता भवेत्. வாடர்தாம்மா, நீங்கள் வந்து மகாபாகியசாலி. தேவியை பார்த்து சொல்றார், லோகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் ராமச்சந்திரமூர்த்தியை தியானம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த ராமச்சந்திரமூர்த்தி சதா சர்வர்கள் உங்களை தியானம் பண்ணிட்டு இருக்காமா அப்படிங்கிறார். சொல்லிட்டு இந்த அங்குலியத்தை பாருங்க, ராமநாமாங்கிதமான அங்குலியத்தை கையில கொடுத்து இந்த அங்குலியத்தை நீங்க பார்த்தெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல துக்கங்களும் கஷ்டங்களும் போயிடும் நீட்டுறார். தேவி அங்குலியத்தை வாங்கிட்டு ராமச்சந்திரமூர்த்தியை நேரில் வந்துட்டா நினைச்சுட்டு
அப்படியே மார்போடு அணைச்சுண்டா, ஆனந்த கண்ணீர் விட்டா, ஹனுமாருக்கு ஆசீர்வாதம் பண்றார். விக்ராந்தஸ்வம் சமர்த்தஸ்வம் ராஜ்யஸ்வம் வானரோத்தமக ஏனேதம் ராட்சசபதம் தையேன பிரதிஷ்டிதம். அச்சிரேர பிரபு பார்த்து தேவி சொல்றா, நீதான் பராக்கிரமசாலிப்பா, நீதான் புத்திமான், நினைச்ச காரியத்தை திறமையோடு நடத்தி கொடுக்குற ஆசாவை நீ ஒத்தந்தான் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான். தனியா லங்கைக்கு வந்து இவ்வளவு காரியங்களை சாதிச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு தேவி கேட்கிறா மெதுவா, நான் ராமச்சந்திரமூர்த்தியை விட்டு பிரிஞ்சு என்னுடைய பிரபு விட்டு பிரிஞ்சு வந்து 10 மாச காலம் ஆயிடுச்சு. என்னுடைய பிரபுக்கு வந்து என் மேலுடைய பாசம் வந்து குறையாம இருக்கான்னு கேட்கிறான். அதாவது என்ன கேள்வி இது, என்னுடைய பிரபுக்கு என்னுடைய ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறான். அதை வந்து டிப்ளமேட்டிக்கா கேட்கிறான். டிப்ளமேட்டிக்கா பிரபு என்னுடைய ஞாபகம் இருக்கான்னு கேட்காம அப்படி கேட்கிறா. இவர் யாரு? இவர் அதோட பெரிய ஆள் இல்லையா? அஜம் மாதாகரண்யம் நயதத்பகாதே நாசேத்யதாயஸ்ய நபீத சோகக கச்சித் சதைர்யம் ஹிருதயே கரோத். தர்மம் பெருசுன்னு சொன்னாரேம்மா, நான் காணாம போன அப்புறம் அந்த தர்மத்தை வந்து அவர் காப்பாத்தின்னு இருக்காரா அப்படின்னு தேவி கேட்கிறா. அந்த நினைப்பு இருக்காங்க கேட்கிறா. அனுமார் நேரடியா சொல்லல, அம்மாமா அவங்க நினைப்பு இருக்கு பெருமாளுக்குன்னு சொல்லல, அறிமுகமா சொல்றார். தினசரி காலம்புற நாங்கெல்லாம் சேர்ந்துட்டு அவருக்கு ஆகாரம்லாம் தயார் பண்ணி இருப்போம்மா. காலம்புற 8 மணிக்கு ஆகாரம்லாம் தயார் பண்ணி வச்சதுன்னா சாயந்தரம் 6 மணி வரை இந்த ஆகாரத்தை அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அதுக்கப்புறமா பார்த்ததுனாக்கா நாங்கள் நிர்பந்தப்படுத்தி இந்த ஆகாரத்தை எடுத்துப்பார். எப்ப பார்த்தாலும் சீதா 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 சீதான்னு உங்களுடைய ஞாபகமாவே இருக்கார் அப்படின்னு சொல்றார். ததேவி நித்யம் பரிதப்யமானக சுத்வாமேவ சிதோத்ய விபாஷமானா திருதவ்ரிதோராஜசுதோ மகாத்மா தவைவ லாபாய கிருதப்ரஹன்ய. அவங்களை நினைச்சு தவிச்சுட்டே இருக்கார். கட்டாயம் சீக்கிரமா வந்து உங்களை அடைய போறார், சந்தேகமே பட வேண்டாம் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றார். சொல்லிட்டு இப்பவே உங்களை பிரபோட்டை நான் கொண்டு சேர்த்துடுறேன் வாங்கோ, உங்களை வந்து என் தோளை தூக்கிட்டு பிரபோட்டை கொண்டு விட்டுறேன் வாங்கோங்கிறார். சீதாதேவி சொல்றா, பரபுருஷனை நான் ஸ்பர்சனம் பண்ண மாட்டேன், அந்நிய புருஷனை தொட மாட்டேன், அதனால உங்களை வரமாட்டேன்னு சொல்லிடுறான். சொன்ன பரம் ஆஞ்சநேய சுவாமி சீதாதேவி நமஸ்காரம் பண்ணிட்டு நான் புறப்படுறேன்னு உத்தரவு வாங்கிக்கிறார். ராமச்சந்திர பிரபுக்கு ஏதாவது சமாச்சாரங்கள் சொல்லணுமா அப்படின்னு கேட்கிறார். தேவி சொல்றா, காக்காசுர புத்தாந்தத்தை சொல்றாளாம். காக்காசுர புத்தாந்தத்தை சொல்லி இது ரகசியமான கதை அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு சுஷுபேயம் மனஸ்வினி மாத்தே சுகம் பிரிச்ச சிரசாதாபிவாதய. லோகமெல்லாம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உன்னோட அம்மா கௌசல்யை பெற்றாலே ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தை போய் நான் க்ஷேம விசாரிச்சேன்னு சொல்லுங்கோ, நான் நமஸ்காரம் பண்ணேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை சுவாமிக்கு சொல்லிட்டு பாக்கி ஒரு 10 ஸ்லோகம் லக்ஷ்மணசாமிக்கு சொல்லி அனுப்புறான். ஐஸ்வர்யம் சவிசாலாயாம் பிருத்திவ்யாமபி துர்லபம் மாதரம் பிதரம் சைவம் சம்மாத்யாத்யபிப்ரசாத்யக அனுப்ரப்ருஜதோ ராமம் சுமித்ராயேண சுப்ரஜா. அந்த லக்ஷ்மண சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னா, புஷ்பத்தை விட்டுவிட்டார், சந்தனத்தை விட்டுவிட்டார், சுகத்தை விட்டுவிட்டார், பத்னியை விட்டுவிட்டார், ராஜ்யத்தை விட்டுவிட்டார், அரண்மனையை விட்டுவிட்டார், தாய் தந்தையெல்லாம் விட்டுவிட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு எதை ஒன்றை மட்டும் விடாம பிடிச்சுட்டு இருக்காருன்னா என்னுடைய பிரபுவான ராமச்சந்திர மூர்த்தியை மட்டும் பிடிச்சுட்டு இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய லக்ஷ்மண சுவாமி கிட்ட போய் நான் சேம விசாரிச்சேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு தேவி சொல்றா. இந்த காக்காசுர வித்தாந்தத்தை சொன்னா பகவானுக்கு நம்பிக்கை வராது. ஏன்னா காக்காசுர வித்தாந்தம் வந்து எல்லா லோகத்துக்கும் தெரிஞ்ச வித்தாந்தம், அதனால இதை மட்டும் சொன்னா நம்பிக்கை வராது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சூடாமணியை கேட்டு ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் ராமச்சந்திரனுக்கு கொடுங்கோ அப்படி சுட்டு கொடுத்தார். ராமச்சந்திர அனுமார் ஆஞ்சநேய சுவாமி சீதாதேவிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சூடாமணி எடுத்துன்னு புறப்படுறார்.
ராவணனை போய் பார்த்து ராவனுக்கு பல உபதேசங்கள்லாம் பண்ணார். உபதேசங்கள் எதுவுமே எடுபடலை. இக்கரைக்கு வந்தார். பார்த்தா ஜாபாதுகள்லாம் காத்துட்டு இருக்கா. இந்த மாதிரி போய் ரொம்ப நாளாச்சு, இங்கே என்ன நடந்ததோ, நடுவில் லங்கா தகனம்லாம் இருக்கு. இன்னொரு சமயத்தில் அதெல்லாம் விஸ்தாரமாக அனுபவிக்கலாம். நம்ம இக்கரைக்கு வந்துட்டோம். ஜாபாதுகள்லாம் காத்துட்டு இருக்கா. ரொம்ப நாளாச்சு அனுமார் போய் காத்துட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு இவர் எப்படி சொல்றார், கண்டேன் சீதைன்னு சொன்னான். வால்மீகியே சொல்லியிருக்கார். கம்பர் சொல்றது அப்புறம் ரெண்டாவது. வால்மீகியே என்ன சொல்லிருக்க, கண்டேன் சீதைங்கிற வார்த்தையை தான் பிரயோகம் பண்ணானா. சீதையை அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தை எப்படி வேணாலும் வரலாம். அதனால கண்டேன் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் சீதையை சொன்னாலும் கண்டேன் சீதையை கண்டேன்னு சொல்லி தேவியோடைய மகிமையை அங்க எல்லாருக்கும் சொன்னாராம். சொல்லிட்டு எல்லா வானர்களையும் அழைச்சிட்டு மதுவனத்துக்கு போய் சுவாமியோட சந்நிதியில போய் அந்த சூடாமணியை சுவாமிகிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு கண்டேன் சீதைன்னு வார்த்தையை சொல்லிட்டு சீதாதேவி பிராணத்யாகம் பண்ணிக்கக்கூடிய சமயத்துல ராமாயணத்தை சொல்லி சீதாதேவி ரட்சணம் பண்ணினேர் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணார். தேவி சூடாமணியை ராமர்கிட்ட கொடுத்தார். இதை பார்த்துட்டு ராமச்சந்திரமூர்த்தி ரொம்ப ஆனந்தத்தோட அது சூடாமணி போய் வாங்கி அனுப்பிச்சிருந்தாராம். இது அபிஷேக்தம் அயோத்தியாயாம் விப்ரம் திருஷ்யாமி ராகவம். இதுக்கு மேல நான் ஒரு வார்த்தை சொன்னேன்ப்பா அப்படின்னு ராமர்கிட்ட சொல்றார். வனவாசம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பூர்த்தியான அப்புறம் பிரபு ராமச்சந்திரமூர்த்தியும் நீங்களும் தேவியும் சேர்ந்துட்டு அயோத்திக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணி இருக்க போறேன் அப்படிங்கிற தேவியிட்ட சொல்லி ரட்சணை பண்ணினேர் அப்படின்னு சொல்றார். இதை கேட்டுவிட்ட ராமச்சந்திரமூர்த்திக்கு அந்த க்ஷணத்திலே சீதாதேவியோட பட்டாபிஷேகம் ஆன மாதிரி ஒரு எண்ணம் கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்படி இந்த சரித்திரத்தை சொல்லி ஆஞ்சநேயர் சுந்தரகாண்ட சரித்திரத்தை பூர்த்தி பண்றார். என்னே ராமச்சந்திர பிரபு எழுந்துட்டு ஆஞ்சநேயர் பிரபு ஆலிங்கனம் பண்ணார். ராமாவதாரத்தை ஆலிங்கனமே கிடையாது. அதுக்கத்தான் கிருஷ்ணாவதாரமே எடுத்தார். கிருஷ்ணாவதாரத்தை தொட்டதெல்லாம் ஆலிங்கனம் தான். ராமாவதாரத்தில் ஆலிங்கனம் பண்ணது ஆஞ்சநேய பிரபு மட்டும்தான். ஏன்னா அவருக்கு என்ன கைமாறு பண்றதுன்னு தெரியலையாம். இந்த அளவுக்கு சீதாதேவியை போய் பார்த்து கண்டுபிடிச்சு வந்திருக்காரே அப்படிங்கிறதுனால அவருக்கு என்ன கைமாறு பண்றதுன்னு தெரியாம நேரம் ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். ஆலிங்கனம் பண்ணிட்டு பிரபுக்கு ஆசீர்வாதம் பண்ணாராம். அதுக்கப்புறம் ராமச்சந்திர பிரபு சேதபந்தனம்லாம் பண்ணிட்டு ராவணாதிகளை வதம் பண்ணிட்டு பீஷனுக்கு லங்காதிபதியா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுவிட்டு சீதாதேவியோட வானர்கள் சூழ அயோத்திக்கு வந்தார். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் பெண்குடை கபிக்க இருவரும் கபரி பற்ற விரைசரி கமலத்தால் சேர் வெள்ளையோர் தடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசித்தனே புனைந்தான் மௌடி. சீதாலட்சுமி பரத சித்தக்கணும் ஹனுமாரோட ராமச்சந்திர பிரபு பட்டாபிஷேக கோலத்தில் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றாராம். வேறுபட்ட பரம பாவனமான சரித்திரம் சுந்தரகாண்டம். குணம் பண்றவாளுக்கெல்லாம் சகல மங்களத்தையும் கொடுக்கும், சர்வாபிஷ்டங்களையும் பூர்த்தி பண்ணும். ஒரே ஒரு வாக்கியம் சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். வால்மீகி ராமாயணம் 5வது காண்டத்துல சுந்தரகாண்டம் 68 சர்க்கங்களா இருக்கு. 2809 ஸ்லோகங்களா இருக்கு. சுந்தரகாண்ட பாராயணம் ரொம்ப விசேஷம். மாமா ஆரம்பத்திலே சொன்னார். சுந்தரகாண்டம் சொன்னார். சுந்தரகாண்ட பாராயணத்தை எப்படி வேணாலும் பண்ணலாம். ஏகதளத்தில் பண்ணலாம், 2 நாள்ல பண்ணலாம். ஆனா சுந்தரகாண்டத்தில் 2809 ஸ்லோகங்கள் இருக்கு. இது எப்படி படிக்கிறது அப்படின்னு என்ன மாதிரி ஒருத்தர் நினைச்சார் அப்படின்னா அவளும் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ண பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாராயண பட்டத்தில் நாராயணியத்தில் ஒரே ஒரு ஸ்லோகத்தில் சுந்தரகாண்டத்தை முடிச்சுட்டார். அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணினா சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ண பலன் எல்லாமே கிடைக்கும். தத்வார்த்தா கர்மனோயதே கருதுருஜவ சம்பாதி சம்பாதி வாக்கியம் கோதீர்ணோதிரந்த நகரி ஜனகதாமி ஜதத்வாங்குலியம் பிரசுத்யோத்யானாமஷ ஸ்ரவண கணரண கோடபந்தோதசாட்சம் திருஷ்பா பின்பாசலங்காம் கடிதக ஹனுமான் மௌலிரத்னம் ததோதே. நாராயணியத்துல 35வது தசகத்துல 3வது ஸ்லோகம். இவ்வளவு நேரம் இந்த சந்நிதியில பிரசன்னம் பண்ணக்கூடிய பாகியத்தை கொடுத்த ஸ்ரீராமன்
திராநோக்கி வசந்தோத்சவ கமிட்டி சமிதியுடைய தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்றும் இந்த சமிதிக்கு என்னுடைய கிருதஜ்ஞையை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே சிரவணம் பண்ணக்கூடிய பக்தால் எல்லாருக்குமே அவன் நினைத்த காரியங்கள் எல்லாம் பூர்த்தியாகணும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சசகத்தோட பூர்த்தி பண்ணிக்கணும். பிரஜாபியாம் பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகிம் மகீந்தா கோ பிராமணேப்ய சுபமஸ்து நித்யம் கோ பாஸ்மஸ்தாதுனோ பவந்து குடும்பவருத்திம் ஜனதான்யவருத்திம் ஸ்ரீயச்ச முக்கியா சுகமுத்தமம் ச உத்வாசுபம் காவ்யமிதம் மகார்த்தம் प्राप्नोति सर्वापविसार्थसिद्ध्यम् आयुष्यम् आरोग्यकरम् यशस्यम् सौप्राप्तिकम् बुद्धिकरम् शुभम् च बौद्धव्यमेतम् नियमेन सद्भिः आज्ञानमोजस्करवृत्तिकामैः दरितम् रघुनाथस्य तदोढीप्रविस्तरम् एकैकाक्षरम् प्रोक्तम् महाभारतनाशनम् रामायणम् भक्त्या पदमेव तयादि ब्रह्मणस्थानम् ब्रह्मणा भुजतो सदा रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पदये नमः मङ्गलम् कौसलेन्द्राय महनीय गुणात्मने भगवते तनूजाय सर्वभौमाय मङ्गलम् सर्वकल्याणदातारम् सर्वभक्षणमारुतम् अपारकरुणामूर्तिम् आञ्जनेयम् नमाम्यहम् कायेन वाचा मनसेन्द्रियैव बुद्ध्यात्मनाभात् प्रकृते स्वभावात् करोमि यज्ञसकलम् परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि। सदा सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनम् जानकीकान्तस्मरणम् राम पार्वती पतये आञ्जनेय स्वामिके। राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण।